पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्ससुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। भीष्मद्रोणतटां जयद्रथजलां गान्धारनीलोत्पलां शल्यग्राहवती कृपेण वहनी कर्णेन वेलाकुलाम् अश्वत्थामविकर्णघोरमखरां दुर्योधनावर्तिनीं सोत्तीर्णा खलु पाण्डवैरननदीं कैवर्तककेशवः पाराशर्यवचः सरोजममलं गीतार्थगन्धोत्कटं नानाख्यानककेसरं हरिकथा सम्बोधनाभूतितम्। लोके सज्जनषट्पदैरहरः पेपीयमानं मुदा भूयाद्भारतपङ्कजं कलिमलं प्रध्वंसिनः श्रेयसे। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण।
ஓம் நாராயண பரோ வியக்தாத் அண்டமவ்யக்த சம்பவம் அண்டஸ்யாந்தஸ்தினி லோகாஹ சப்தத்வீபா ச மீதினி. ஓம். நமஸ்காரம். நம்ம இன்னையிலிருந்து பார்க்க போறது பகவத்கீதையில 4th சாப்டர் பார்க்க போறோம். ஞான கர்ம சந்நியாச யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய 4வது சாப்டர் ஆரம்பிக்கிறோம். சப்தமி திதி ரொம்ப விசேஷமான திதி. இந்த ஞான கர்ம சந்நியாச யோகம் அப்படின்றது, ஞானம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஞானம்னா ஆத்ம ஞானம், சிம்பிளான விஷயம். ஆத்ம ஞானம் கூட பார்த்தீங்க அப்படின்னா கர்மம்னு சேர்த்துருக்கு. கர்மம்னா இந்த இடத்துல எதை எடுக்கணும்னா கர்ம யோகத்தை எடுக்கணும், வெறும் கர்மத்தை எடுக்கக்கூடாது. ஞான கர்ம சந்நியாச யோகா, ஞானத்து மூலமா கர்மத்தை பார்த்தீங்கன்னா பலனையும் கர்மத்தையும் ஈஸ்வரனிடத்துல தியாகம் பண்ணக்கூடிய யோகத்துக்கு பேரு ஞான கர்ம சந்நியாச யோகம். ஞானத்தினால கர்ம பலன்களையும் கர்மத்தையும் ஈஸ்வரனிடத்துல சமர்ப்பித்தலுக்கு பேரு ஞான கர்ம சந்நியாச யோகம். இந்த ஸ்லோகத்துக்கு பீஜம் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, போன அத்தியாயத்துல 30வது ஸ்லோகம் பார்த்துருக்கோம். இந்த போன அத்தியாயத்துல சொல்லப்பட்ட 30வது ஸ்லோகத்துல மகி சர்வாணி கர்மாணி சந்யஸ்யாத்ம சேதசா நிராஷீர் நிர்மமோ பூத்வா யுத்தியஸ்வ விகதஜ்வரஹான் இருக்கு பார்த்தீங்களா. இந்த ஸ்லோகம் தான் இந்த அத்தியாயத்துக்கு பீஜம். இதை வேற விதமா சொன்னா என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 9வது ஸ்லோகத்துல பார்த்தீங்கன்னா 3வது சாப்டர் 9வது ஸ்லோகத்துல சொல்லியிருக்கு, யஜ்ஞார்த்தாத் கர்மணோன்யத்ர லோகோயம் கர்ம பந்தனஹ. யஜ்ஞார்த்தமா நம்ம கர்மம் பண்றதுக்கு அந்நியமா யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா காமத்தோடு கர்மத்தை பண்றாங்களோ அந்த கர்மங்கள் எல்லாம் இந்த உலகத்துல இருக்கிறவங்களை என்ன பண்ணுவோம்? பந்தப்படுத்தும். கர்ம பந்தனஹ. யஜ்ஞார்த்தாத் அந்நியதோ, யஜ்ஞத்துக்கு அந்நியமா யஜ்ஞார்த்தமா ஈஸ்வர பூஜையா பண்ணாம நம்ம எந்த கர்மத்தெல்லாம் பண்றோமோ அதெல்லாம் பந்தப்படுத்தும். அதனால என்ன பண்ணணும்? ததர்த்தம் கர்ம கௌந்தேய முக்த சங்க சமாச்சர அப்படின்னு போன அத்தியாயத்துல 9வது ஸ்லோகம் சொல்லியிருக்கு. யஜ்ஞார்த்தம், ததர்த்தம்ன்றதுக்கு அர்த்தம் யஜ்ஞத்தின் பொருட்டு நீ என்ன பண்ண அப்படின்னா கர்மத்தை செய்வாயாக. எப்படி பண்ணணும்? முக்த சங்கா. முக்த சங்ககன என்ன அர்த்தம் சுவாமி அப்படின்னா, கர்ம பலன்கள்ல இருக்க ஆசையையும் விட்டுட்டு, இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். 2வது ஸ்டெப்பு கர்மத்தையே கூட என்ன பண்றது? ஒரு வேலைக்காரன் மாதிரி ஈஸ்வரன் இடத்துல போட்டுட்டு, நான் கர்த்தாவும் இல்லை, என்னை பின்னாடி இருந்து ஈஸ்வரன் பண்ண வைக்கிறார் அப்படின்ற பாவத்துல பண்றோம் அப்படின்னா அதுதான் யஜ்ஞம் அப்படின்னு பேர். அதை சொல்றதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த அத்தியாயமானது ஆரம்பிக்கப்படுகிறது. 4வது அத்தியாயம். இங்க ஆச்சாரியர் பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஒரு பாஷ்யம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பாஷ்யம் இருக்கு. இங்க உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாஷ்யம் பார்த்தீங்கன்னா 4வது அத்தியாயத்துக்கு ஒரு சின்ன பாஷ்யம் நான் கொடுத்துருக்கேன். சம்பந்த பாஷ்யம் அப்படின்னு சொல்லுவோம். எப்பவுமே அந்த முன்னுரை பாஷ்யத்துக்கு பேர் சம்பந்த பாஷ்யம் அப்படின்னு பேர். ஆச்சாரியர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டா, ஒரு சம்பந்த பாஷ்யத்து மூலமா 3வது அத்தியாயத்தையும் 2வது அத்தியாயம் 3வது அத்தியாயத்துல கடந்து போன அத்தியாயத்தையும் இந்த 4வது அத்தியாயத்தையும் கனெக்ட் பண்ணி சொல்லக்கூடிய இந்த பாஷ்யத்துக்கு பேர் சம்பந்த பாஷ்யம்னு பேர். கடந்து போனது, இப்ப இனி நம்ம பார்க்க போறது, இந்த 2த்துக்கும் உள்ள சம்பந்தம். அதனால இதுக்கு என்ன பேரு? சம்பந்த பாஷ்யம் சொல்லுவோம். எல்லா சாப்டருக்கு முன்னாடியும் இருக்கக்கூடிய பாஷ்யம். ஆச்சாரியர் ஆரம்பிக்கிறார் என்னன்னு கேட்டீங்கன்னா, யக அயம் யோகா, இந்த யோகமானது. எந்த யோகம்? யோகம்னா இதெல்லாம் குறிக்கும். அத்தியாயத்வயேன உக்தோ, 2 அத்தியாயங்களில் சொல்லப்பட்டதோ. 2வது அத்தியாயத்திலையும் யோகம், 2 யோகம் சொல்லப்பட்டிருக்கு.
அதே மாதிரி 3வது அத்தியாயத்திலையும் 2 யோகம் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று பிரதானம், ஒன்று சும்மா லைட்டா சொல்லியிருக்கு. இந்த 2 யோகங்களும் இந்த 2 அத்தியாயத்தை சொல்லப்பட்டதோ அது என்ன? ஞான நிஷ்டா லட்சணக. மொத்தம் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஞான நிஷ்டையை அடைவதற்காக. ஞானம், ஞான நிஷ்டை, இதுதான் வேதத்தோட பரம தாத்பரியம். அந்த ஞான நிஷ்டை அதான் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஞானம், ஞான நிஷ்டை ஆச்சாரியார் கீதால மட்டும் ரொம்ப தெளிவா சொல்றார். இந்த விஷயத்த பார்த்தீங்கன்னா வெளியில யாரும் பேசுறதே இல்லை. முக்கியமான விஷயமே என்னன்னு கேட்டீங்கன்னா, ஞானம் சம்பாதிச்சவங்க இந்த உலகத்துல நிறைய பேர் இருக்காங்க. ஞானம் ஈஸி. உங்களுக்கு எங்கேயாவது ஒரு பிஏ பார்த்தீங்கன்னா அத்வைத பிலாசபி போட்டிங்கன்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில பார்த்தீங்கன்னா ஒரு இது வாங்கிடலாம். ஒரு தீசிஸ் கூட சப்மிட் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னு கேட்டிங்கன்னா பிஹெச்டி வாங்கிடலாம். சப்தம், அர்த்தம் பார்த்தீங்கன்னா ஞானம், இந்த 3மே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆனா ஞான நிஷ்டை அப்படின்றது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஈஸி இல்லைங்க. அதுக்கு தான் விலை கொடுக்க வேண்டியது. அப்ப அதனால ஆச்சாரியர் சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, அத்தியாய துவயம் 2 அத்தியாயங்களால் சொல்லப்பட்ட ஞான நிஷ்டா அப்படின்ற லட்சணத்தை உடையது. அது என்னது? சந்நியாசக. அந்த ஞான நிஷ்டையை சம்பாதிக்கிறதுக்கு என்ன தேவை சுவாமி அப்படின்னா, நிஷ்டைய ஞானத்தை அடைஞ்சிடலாம். அதான் இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் உபதேசம் பண்றேன். என்னோட ஆச்சாரியர்களாக எல்லாருமே கைலாச ஆசிரமத்துல இருந்து எல்லாரும் பார்த்தீங்க அப்படின்னா கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஞானத்தை உபதேசம் பண்றோம். ஆனாலும் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஞானத்து மூலமா என்ன வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஞானம்னா என்ன? இந்த மொத்த உலகமும் சொப்பன மாதிரி, பொய்யானது, மாயாமயம், நான் மாத்திரம் சத்தியம், ஒரே ஒரு கான்சியஸ்னஸ் மட்டும்தான் சத்தியம், பார்ப்பவன் ஒருத்தன் தான். அந்த ஒரு பார்ப்பவன் இடத்துல இது எல்லாம் கல்பிக்கப்பட்டிருக்கு. இந்த தேகமும் பொய், இந்த ஜெகத்தும் பொய்யானது, வந்து போறது அப்படின்னு தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு திருஷ்யத்தையும் திரஷ்டாவையும் பிரிச்சு தெரிஞ்சுக்கிறது தான் ஞானம். அப்படி நல்ல ஞானம் ஒருத்தருக்கு உண்டாச்சு அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா, வெளியில இருக்கக்கூடிய திருஷ்யங்களா இருக்கக்கூடிய வந்து போகின்றவைகள்ல என்ன வந்துடும்? ஆசை இல்லாமல் போகும், வைராக்கியம் வந்துவிடும். அந்த வைராக்கியம் வந்தா அவன் என்ன எடுத்துப்பான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வைராக்கியம் வந்தவனுக்கு பேர் தான் எல்லாத்தையும் எனக்கு வேணாம் வேணாம் வேணான்னு சொல்றானா அதுக்கு பேர் சந்நியாசம். எனக்கு எதுவும் வேண்டாம், நான் சொரூபத்தை மட்டும்தான் பிராப்தி பண்ணணும் அப்படின்னு அந்த வைராக்கியம் சித்திக்குது. அது மூலமா அவனுக்கு சந்நியாசம் எடுத்துக்கிறான். எதுக்காக சந்நியாசம்? நான் பலமுறை சொல்லியிருக்கேன். கிரகஸ்தாசிரமத்திலிருந்தே ஞானத்தை சம்பாதிக்கலாம். ஆனா பார்த்தீங்கன்னா ஞான நிஷ்டையை அடையணும் அப்படின்னா குடும்பத்தோட இருந்தெல்லாம் ஞான நிஷ்டையை அடைய முடியாது. உங்களுக்கு நல்ல நடுவுல சென்டர்ல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்க வீட்டுல இருந்து ஜெனியூனா இருந்து என்ன முடியும் நம்மளாலன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். பாடத்துல கலந்துக்கும் போதே அங்க சத்தம் கேட்டுட்டு இருக்கேன், இங்க சத்தம் கேட்டுருக்கேன், பருப்பு வச்சியா, பால் வச்சியா, அது பண்ணியா, இது பண்ணியா, இப்பயும் சத்தம் கேட்டுட்டு இருக்கேன். நிறைய வீட்டுல காஃபி ஆச்சா, இதாச்சான்னு அங்க பார்த்தீங்கன்னா பால்காரன் வந்துட்டு இருப்பாங்க, கீரைக்காரன் வந்துட்டு இருப்பாங்க, ஒவ்வொருத்தரும். அப்ப ஞானத்திலேயே டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னா நான் 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 சொல்லக்கூடிய அந்த வெறும் நான்ல நிக்கக்கூடியதுல நிக்கணும் அப்படின்னா சந்நியாசம் ரொம்ப முக்கியம். சந்நியாசம்னா இப்ப எங்களை மாதிரி காவி வஸ்திரம் போட்டுட்டு தாடியும் குடுமையும் வச்சுக்கிட்டு அந்த சந்நியாசம் இல்லை. சந்நியாசம்ன்றதுக்கு அர்த்தம் பரிபூர்ணமான தியாகம். அந்த தியாகம் பண்ணினவன் தான் சந்நியாசி. அதான் இங்க சொல்றார். ஞான நிஷ்டா எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சந்நியாசா. ஆச்சாரியர் போட்டார், சந்நியாசத்தோடு சேர்ந்ததாக இருக்கின்ற அந்த ஞான நிஷ்டையானது. சரி, அதுக்கு என்ன சுவாமி உபாயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்மயோக உபாயா சொல்லியாச்சு. ரொம்ப தெளிவுங்க. பாஷைக்காரர் ஏன் படிக்கணும் அப்படின்னா, சங்கரரை ஏன் படிக்கணும் அப்படின்னா இதுதான் கிளாரிட்டி, பக்கா கிளாரிட்டி. அப்ப ஞான நிஷ்டையை ஒருத்தன் அடையணும் அப்படின்னா முதல் ஸ்டெப் என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா கர்மயோகத்தை செய்திருக்க வேண்டும். நான் ரிஷிகேஷ்ல பார்த்தீங்கன்னா நிறைய சாதுக்கள்கிட்ட டிராவல் பண்ணிட்டு வந்திருக்கேன். இந்தியா ஃபுல்லா நிறைய சாதுக்களை பார்த்து போதும் அப்படின்னு இப்போ ஓரமா உட்கார்ந்தாச்சு. எல்லா இடத்துலையும் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா படிச்சுட்டு ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் பண்ண மாதிரி வேதாந்தம் படிச்சுட்டு எல்லாரும் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன கடையில இருந்து பெரிய சூப்பர் மால் வரைக்கும் ஆரம்பிச்சிடலாம். வேதாந்தம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பெரிய கமர்ஷியல் ஆகிப்போச்சு. அப்ப ஞான நிஷ்டை அடைய முடியுமானா ஞான நிஷ்டை அடைய முடியாது.
நான் பார்க்குற சாதுக்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான நபர்கள்ட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தருக்கு கொடுக்கணுன்ற எண்ணமே ரொம்ப கம்மியாக இருக்கு. எங்கேயாவது கொடுக்கணும்னு எண்ணம் வந்துச்சுனாவே அதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரூபா கொடுக்குறான் அப்படின்னா நம்ம யோசிக்கணும், இவன் 10 ரூபா கொடுக்குறான் அப்படின்னா கண்டிப்பா ஏதோ ஒரு 1000 ரூபாய்க்கு பிளான் போடுறான்னு அர்த்தம். இது மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு எல்லா இடத்துலையும். அப்ப கர்மயோகம் வந்து பார்த்தீங்கன்னா சித்திக்காமையே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஞானத்தை அடைந்திருக்காங்க. இங்க மொத்த உலகத்திலேயே நான் பார்க்கறது என்னன்னா எல்லாத்துக்கும் சப்த ஞானம் இருக்கு. ஒவ்வொருத்தரும் நம்மளை தொட்டு மனசை தொட்டு சொல்லுங்க பார்க்கலாம், எவ்வளவு தூரம் எவ்வளவு பேர் எத்தனை பேர் கர்மயோகம் பண்ணிக்கிட்டு இருந்தோம், இது வரைக்கும் கர்மயோகம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், இல்லை இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கோம், இது வரைக்கும் முன்னாடி கடந்து போனதுல நம்ம எவ்வளவு பண்ணியிருக்கோம்னு யாருக்காவது தெரியுமா? எவ்வளவுன்னு யோசிச்சு பாருங்க. கரெக்டா உட்காந்து உங்களை நீங்க சுய ஆராய்ச்சி பண்ணி பாருங்க, பார்த்தா தெரிஞ்சிடும் நம்ம எவ்வளவு அல்பமா பண்ணியிருக்கோம் அப்படின்றது. ஆனா இப்ப நமக்கு வந்து ஞானம் கிடைக்குதா? ஆமா, ஞானம் கிடைச்சிட்டு இருக்குல்ல. அப்ப கர்மயோகம் பண்ணாமையே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சப்தம் அர்த்தம் ஞானம் கிடைக்குமானா கிடைக்கும். மனசுல நல்லா புரிஞ்சுங்க. எல்லா இடங்கள்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஞான விசாரம் நடக்கிற இடத்துல எல்லாம் வந்த ஸ்டூடெண்ட் எல்லாரும் கர்மயோகத்தை பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க. இல்ல கர்மயோகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லவே முடியாது. நல்ல விசாரம்லாம் தெரியும், சப்தம் அர்த்தம் பிலாசபி நல்லா பேசுவாங்க. கர்மயோகம் மட்டும் மிஸ் ஆயிருக்கும். அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா ஞானம் இருக்கும், அது ஞான நிஷ்டையா பரிணமிக்கவே பரிணமிக்காது. அப்ப அந்த ஞான நிஷ்டைக்கு வந்து பாத்தீங்கன்னா எது உபாயம் அப்படின்னும் போது உபாயம் வந்து பாத்தீங்கன்னா கர்மயோகம். கர்மயோகத்தினால நம்ம என்ன பண்றோம்? முதல்ல பல தியாகம் பண்றோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கர்மத்தையே வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனிடத்துல சமர்ப்பணம் பண்றோம். பண்ணதுக்கு பிறகு இந்த மனசு எப்படி இருக்குன்னா ரொம்ப சொஸ்தமா இருக்க ஆரம்பிக்கும். தேடுதல் வந்து பாத்தீங்கன்னா வெளியில வந்து பாத்தீங்கன்னா எந்த தேடுதலும் இல்லாம சர்ச்சிங் வெளியில போகாம இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா சதா காலமும் ரொம்ப குவைட்டா இருக்கிறது வந்துடும் உங்களுக்கு. அந்த மனசு ரொம்ப குவைட்டா இருந்தாதான் அதுக்கு என்ன பேர் சொல்லியிருக்கோம்? சமத்துவம் யோக உச்சியதே. யோகம்னா என்னப்பா? சமத்துவம். முதல் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா மனதோட சமநிலை. அந்த சமநிலையை வச்சுக்கிட்டு தான் நிதித்தியாசனம் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு போறோம். சமத்துவம் இல்லாம நீங்க பாடம் கேட்கலாம். கர்மயோகம் பண்ணாமையே சமத்துவம் இல்லாமையே நீங்க ஒரு 50% வந்து பாத்தீங்கன்னா சத்துவ குணம் 50% இருந்தா போதுமானது. இப்ப நமக்கு எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா 50%, 40ல இருந்து 50 அது வரைக்கும், சில பேருக்கு 55, நல்லா சந்தியாவந்தனம்லாம் பண்ணிட்டு இருக்கவங்கலாம் நித்திய அனுஷ்டானத்துல நல்லா இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு 55 வரைக்கும் சத்துவ குணம் போகும். அப்ப நம்மளோட சத்துவ குணம் எல்லாமே 45ல இருந்து 55 வரைக்கும். நம்மளை எல்லாம் என்ன பேர் சொல்றோம் அப்படின்னா யோகத்துல வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு பேர் விக்ஷிப்த சித்தம் அப்படின்னு பேர். சத்துவ குணம் 45ல இருந்து 55 டிகிரி வரைக்கும் தான் இருக்கு, பெர்சன்டேஜ் தான் இருக்கு. இந்த குணத்துல இருக்கிறதுனால தான் நம்ம தர்மிகளா இருக்கோம். இந்த வேதாந்தம் கேட்கணும்னு இச்சை வந்திருக்கு. நம்ம இந்த பாடத்துக்குள்ளார வந்து ரெகுலரா கேட்டுக்கிட்டு இருக்கோம். ரஜோகுணம் அதிகமா இருந்தா உங்களால பாடம் கேட்க முடியாது. இப்ப கண்டினியூவா வந்து பாத்தீங்கன்னா நம்ம 160வது கிளாஸ்க்கு போயிட்டு இருக்கோம் அப்படின்னா பொறுமையா இருந்து பாடம் கேட்குறீங்கன்னா அப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் 50% மேல இது இருக்கு, இந்த சத்துவ குணம் மேலோங்கி இருக்கு. ஆனா அது பத்துமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பத்தாது. அப்ப நீங்க கர்மயோகத்தை நீங்க பண்ணினா தான் அந்த என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வைதிக மெத்தடில் கர்மயோகத்தை பண்ணும்போது ஈஸ்வரார்ப்பண புத்தியோட பண்ணும்போது இந்த சத்துவ குணம் என்ன ஆகும் கேட்டீங்கன்னா அஷ்டாங்க யோகத்துல நம்ம என்ன சத்துவ குணத்தை விருத்தி பண்றதுக்காக பண்றோமோ அதே காரியத்தை வைதிகத்து மூலமா என்ன பண்ணலாம்? கர்மயோகத்தை பண்றது மூலமாவும் அடையலாம். வைதிகத்துல கர்மயோகம்ன்றது சர்வத்தையும் ஈஸ்வரார்ப்பணம் பலனையும் கர்மத்தையும் பண்ணினீங்கன்னா 70% வரைக்கும் வந்து உங்களுக்கு என்ன ஆயிடும்? மெதுவா 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 சத்துவ குணம் இன்க்ரீஸ் ஆகி சமத்துவமானது கிடைச்சிரும். அந்த சத்துவ குணம் 70% வந்ததுக்கு பிறகு ஒருத்தர் வந்து சிரவணம் பண்றார் அப்படின்னா, மனனம் பண்றார் அப்படின்னா ரொம்ப அற்புதமா இருக்கும். ரொம்ப எந்த தடங்களும் இல்லாம சிரவண மனனம் நடந்துரும். அந்த சிரவண மனனம் நடந்ததுக்கு பிறகு இந்த சிரவண மனனம் போகவே என்ன ஆகும் கேட்டீங்கன்னா சத்துவ குணம் மெதுவா மெதுவா 70% இருந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும், மெதுவா கொஞ்சம் 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 கொஞ்சமா. அப்ப சத்துவ குணம் அதிகமாக அதிகமாக மனசு ரொம்ப சமநிலையில நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆகி அவன் நிதித்தியாசனத்துக்கு போறான்னு வச்சுங்க. அப்ப நிதித்தியாசனத்துல எந்த சிரமமும் இல்லாம அவன் என்ன பண்ண முடியும்? நல்லா அந்த இதுலயே நிலை நிற்க முடியும், தன்னிடத்துல நிலை நின்று சமாதியை அடைய முடியும். அப்ப இந்த கர்மயோகம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த பேசிக்கா இருக்கக்கூடியது. ஒருவேளை நம்ம கர்மயோகத்தை பண்ணல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்துவ குணம்
நமக்கு 55% வரைக்கும் தான் போகும். அது நம்ம புந்திர ஜென்மங்கள்ல பண்ண வந்து பாத்தீங்கன்னா புண்ணிய கர்மத்தினால நமக்கு இப்ப வாய்ச்சது. அப்போ அந்த 50% சத்துவ குணத்தோடையும் நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கலாம், சப்தத்தை புரிஞ்சுக்கலாம், அர்த்தத்தையும் புரிஞ்சுக்கலாம், ஒர்க் அவுட் பண்ணலாம். அதுக்கப்புறம் அது இதை சொல்லுது அதை சொல்லுதுன்னு கம்பேர் ஸ்டடிஸ் எல்லாம் பண்ணிக்கலாம். ஆனா கண்டிப்பாக அது என்னவா மாறாது, அனுபூதியா நிஷ்டையா மாறாது. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா நிஷ்டையக்காகத்தான் கர்மயோகம் உபாயமா சொல்லப்படுது. நல்லா புரிஞ்சுங்க. நீங்க கர்மத்தை, நீங்க ஞானத்தை புரிஞ்சுக்கிறது, சப்தார்த்தத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கர்மயோகம் உபாயம் இல்லை. சப்தார்த்தத்தை புரிஞ்சுக்கிறது யார் வேணாலும் புரிஞ்சுக்கலாம். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் வராத கர்மயோகம் பண்ணாமையே ஆசையோட எல்லாம் ஃபேமிலியில இருந்துகிட்டு ஆசா பாசத்தோட இருந்துகிட்டு நிறைய பேர் நான் ஃபேஸ் பண்ணிட்டேன். கேம்புக்கு வரவங்க நிறைய பேர், வேதாந்த கேம்புக்கு வரவங்க ரொம்ப அல்பர்களா இருக்காங்க, மகா அல்பர்கள். பசிச்சா வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல ஒரு காக்கிக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா எதையும் போடாதவன், எச்ச கையால காக்கிய ஓட்டாதவன், நம்ம சொல்லுவோம் காக்க விரட்டாதவன். அப்படிப்பட்ட நபர்கள் வந்து வேதாந்தம் கேட்கறாங்க. இன்னும் திருவண்ணாமலையில இப்போ நான் பார்த்துட்டு இருக்கேன், ஒரு சின்ன விஷயத்தை கூட கிள்ளி கூட கொடுக்க முடியாதவன். ஏன்னு கேட்டீங்கன்னா அவனுக்கு எல்லாம் சத்தியம், இந்த உலகம் சத்தியமா இருக்கிறதுனால அவனுக்கு வந்து தியாகம் பண்றதுன்றது அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா சம்பவிக்கவே மாட்டேங்குது. இந்த கர்மயோகம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா மெதுவா தியாகத்தை கொண்டுட்டு வருது நமக்குள்ள. இந்த பலனை வந்து பாத்தீங்கன்னா தியாகம் பண்ணிட்டு ஈஸ்வரன் என்ன கொடுக்குறாரோ அது போதும், எனக்கு கர்மத்துல வந்தது போதும் அப்படின்னு ஃபர்ஸ்ட். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாம் ஈஸ்வரனோடது, என்னோடது இல்லைன்னு எல்லாத்தையும் விட்டுட்டு மமக்காரத்தையும் அகங்காரத்தையும் விட்டுட்டு நிராசீர் நிர்மமோ பூத்வா யுத்தியஸ்வ விகதஜ்வரா, என்னுடையது என்று எல்லாத்தையும் விட்டுட்டு ஆசைகளையும் விட்டுட்டு ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா கர்மத்தை பண்றான்னு வச்சுங்க. அப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா வெளியில வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு சத்தியத்துவம் இல்லை. வேதாந்தம் சொல்லுது இதெல்லாம் பொய் அப்படின்னா ஆமா பொய் தான் அப்படின்னு அதை கிரகணம் பண்ணாம அதை தியாகம் பண்றதுக்கான சாமர்த்தியம் இந்த கர்மயோகத்துல இருந்துதான் கிடைக்கும். எந்த அளவுக்கு அதிகமான கர்மயோகம் நமக்கு பண்ண முடியுமோ 24 மணி நேரமும் நம்ம எல்லா விஷயங்களையும் கர்மயோகமா பண்றோம் அப்படின்னா எத்கரோசி எதஸ்நாசி சொல்ல போறோம், கீதால பின்னாடி வரப்போகுது. எல்லாத்தையும் ஈஸ்வரார்ப்பணமா பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா அப்படி பண்ண 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 மன்மனாபவ மத்பக்தோபவ மத்யாஜீபவ திரும்பவும் சொல்ல போறார். ஒவ்வொரு பின்னாடி வரப்போகுது எதெல்லாம் எப்படி கர்மயோகம் பண்றதுன்றதெல்லாம். அப்ப ஈஸ்வரார்ப்பணமே பண்ண 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 என்னுடையது இல்லை என்னுடையது இல்லை என்னுடையது இல்லைன்னு, அப்ப என்னோடதை பத்தி தானே எனக்கு கவலை இருக்கு. என்னுடையதுன்னு எதெல்லாம் நம்ம நினைக்கிறோமோ அதுலெல்லாம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை ரட்சணம் பண்ணிக்கணும், பாதுகாக்கணும்னு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கான்சென்ட்ரேட் பண்றோம். அப்ப கண்ண மூடி உட்கார்ந்தா எவ்வளவு கேட்டு திறக்கிறானே யாரோ வந்து போனோம் தோணுமா தோணாது? இது தோணும், கண்டிப்பா தோணும். ஐயோ யாரோ வெளில உள்ள வந்துருவாங்களோ, யாராவது எடுத்துட்டு போயிடுவாங்களோ, பூந்தொட்டிலாம் வச்சிருக்கோம், பூந்தொட்டியா என்னோட வீட்டில் நடந்துட்டு இருக்கிறது. அதுக்காக நான் சொல்றேன். அம்மா வந்து என்னோட ஹவுஸ் ஓனர் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி இதை சொல்லுவாங்க, சாமி பூட்டி வைங்க சாமி பூட்டி வைங்க. நேற்று வந்து என்கிட்ட சொல்றாங்க, சாமி கதவெல்லாம் ராத்திரி பூட்டி வைங்க. நான் சொன்னேன் எடுத்துட்டு போறதுக்கு என்னமா இருக்கு, நான் மட்டும்தான் இருக்கேன், எடுத்துட்டு போறதுக்கு என்ன இருக்கு. அந்த அம்மாவுக்கு வயசு வந்து பார்த்தீங்கன்னா 82 83 வயசு. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த வஸ்துக்கள் மேல அவங்களுக்கு இருக்கிறது அவங்களே சொல்றாங்க, எப்போ வேணா போயிடுவோம் சாமி அப்படின்றாங்க. அவங்களோட இன்னொரு சிஸ்டர் வந்து போன வாரத்தில் போயாச்சு. அப்ப இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு எப்போ வேணாலும் போவேன்னு. அந்த எப்போ வேணாலும் போவேன்னு தெரிஞ்சாலும் கூட ஆனா அந்த வஸ்துக்கள்ல இருக்கக்கூடிய அபிமானம் எவனாவது வந்து எதையாவது எடுத்துட்டு போயிடுவானா. அப்ப கடைசி காலம் கடைசி மூச்சு வரைக்கும் நமக்கு என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா யாரும் எதையும் எடுத்துட்டு போக கூடாது அப்படின்னு நமக்கு பிடிப்பு இருந்துகிட்டே இருக்கு. அப்ப கடைசி காலத்துல வந்து இந்த நினைப்போட போவாங்க, திரும்பவும் இதே சம்சாரத்தை திரும்ப திரும்ப அடைவாங்க. இது என்ன நடந்தாலும் பரவாயில்ல, பகவானோடது என்ன நடக்கணுமோ அது நடக்கட்டும் அப்படின்னு ஒருத்தன் விட்டேத்தியா உத்தாசீன பாவத்தோட வந்து பகவான் பார்த்துப்பாருன்ற நம்பிக்கை இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், என்ன பக்தனா இருக்காங்க எல்லாரும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா யாரும் கர்மயோகியா இல்லை. கோயிலுக்கு போறோம், நமஸ்காரம் பண்றோம், எல்லாம் பண்றோம், ஆராதனை எல்லாம் அந்த அம்மா நல்ல ஆராதனை எல்லாம் பண்ணுவாங்க. பெரிய கோயிலுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு கர்மகர்த்தா, நல்ல ஆராதனை எல்லாம் நல்லா உண்டு. ஆனாலும் கூட கர்மயோகம்ன்ற பார்ட்டு வந்து பாத்தீங்கன்னா இல்லை. அதனால பயம் போகுமா அப்படின்னா பயம் போகவே போகாது. நம்மளோட வஸ்துக்கள் மேல அபிமானம் கூடிக்கிட்டே இருக்கும். அப்ப சிந்தனை என்னன்னா கண்ணை மூடி நீங்க உட்கார்ந்தீங்க அப்படின்னா, கண்ணை மூடி உட்கார்ந்தீங்கன்னா வஸ்துக்களை யாராவது தூக்கிட்டு போயிடுவாங்களோ, என்ன ஆயிடுமோ, ஏது ஆயிடுமோ, எனக்கு என்ன ஆயிடுமோ, பசங்களுக்கு என்ன ஆயிடுமோ, பேர குழந்தைங்களுக்கு என்ன ஆயிடுமோ,
என்னுடைய தொழில் என்ன ஆகும், என்னோட அது என்ன ஆகும், இது என்ன, இதே விஷய சிந்தனையில போகும். அப்ப சமத்துவம் கிடைக்கவே கிடைக்காது. சமத்துவம் கிடைக்கலன்னா நீங்க தான்ல நிஷ்கிரிய ஆத்மஸ்வரூபத்துல எஸ்டாப்ளிஷ் ஆக முடியாது. சமாதின்னு சொல்லக்கூடிய நிஷ்டையானது கிடைக்கவே கிடைக்காது. அப்ப கர்மயோகம் தான் பாத்தீங்கன்னா முக்கியமானது. எதுக்கு ஆச்சாரியர் தெளிவா சொல்லிட்டார். ஞானத்துக்கு பாத்தீங்கன்னா கர்மயோகம் உபாயம் இல்லை. ஞானத்துக்கு கொஞ்சம் சத்துவ குணம், கொஞ்சம் புண்ணியம் இருந்தா போதுமானது. எல்லாம் பாத்தீங்கன்னா ஞானத்தை அடையலாம். மனசுல நல்லா புரிஞ்சுங்க. நீங்க ஞானத்தை அடையறதுக்கு கர்மயோகம் பண்ணாமையே அடையலாம். ஆனா நிஷ்டைக்கு போகனாதான் உங்களுக்கு பலன் கிடைக்கும். அந்த நிஷ்டைக்காக கர்மயோகத்தை பண்ணிதான் ஆகணும். அதான் தெளிவா சொல்றார். அந்த கர்மயோகம் தான் உபாயம். சரி, கர்மயோகத்தினால நம்ம எப்படி போற ஸ்டெப்ஸ் அப்படின்னா கர்மம், கர்மயோகம். கர்மயோகத்தினால நமக்கு என்ன கிடைக்கும்? சமத்துவம். சமத்துவம் கிடைச்ச மாத்திரத்துல மெதுவா அந்த சமநிலை கிடைக்க 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 வெளியில பாத்தீங்கன்னா நம்ம பண்ற காரியங்கள் எல்லாம் ஒரு அலுப்பு வர ஆரம்பிக்கும். போதும் போதும் அப்படின்ற எண்ணம் வர ஆரம்பிச்சு. ஏன்னா உள்ளுக்குள்ளார அந்த சமத்துவம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா சுகத்தை கொடுக்க ஆரம்பிக்கும். இந்த உள்ளுக்குள்ளார சுகம் எடுக்க 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 அதுக்கு விஷயமே இல்லை, எந்த விஷயமும் இல்லை. அப்ப உள்ள பாத்தீங்கன்னா ஆசை கம்மியாயிட்டே போது, ஈஸ்வரார்ப்பணமா பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால உள்ளேயே மனசு இருக்கு. உள்ளேயே இருக்க இருக்க நல்ல ஸ்வஸ்தமா ரொம்ப சுகம் கிடைக்க ஆரம்பிச்சிடும். அந்த சுகம் கிடைக்க கிடைக்க கிடைக்கவே என்னாகும், அதோட மெதுவா இம்ப்ரூவ் ஆகி பல சுரூபமா மாறும். வேற எதுவும் பண்ண வேணாம், சும்மா இருந்தா போதும் அப்படின்னு ஒரு எண்ணம் தோணும். அதுக்கு என்ன பேர் அப்படின்னா கர்ம சந்நியாசம். அப்ப கர்மம், கர்மயோகம். கர்மயோகத்தோட பலன் பாத்தீங்கன்னா சமத்துவம். அந்த சமத்துவத்தை அடைஞ்சவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்மத்தை தியாகம் செய்து விடுவான். 6:3 பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்லோகம் நான் ஏற்கனவே கோட் பண்ணியிருக்கேன். 6 ருக்ஷேர் முனேர் யோகம் கர்ம காரணம் உச்சியதே. யாரெல்லாம் அந்த சமத்துவம்னு சொல்லக்கூடிய யோகத்தை அடையணும்னு நினைக்கிறோமோ அவங்கெல்லாம் கர்மத்தை செய்தே ஆக வேண்டும். கர்மத்தை கர்ம யோகமா செய்யணும். அப்ப சாதனம் என்னது? கர்மம் தான் சாதனம். அதை யோகமா பண்ணணும் சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அதே ஆளு யோகத்துல ஏறிட்டான் அப்படின்னா தஸ்யைவ யோகத்துல ஏறியாச்சு. யோகம் என்னது? சமத்துவம். அந்த யோகத்துல ஏறினவனுக்கு என்ன சாதனம் சுவாமி அப்படின்னா தஸ்யைவ யோகாரூடஸ்ய தஸ்யைவ சமக்காரணம் உச்சியதே. அவன் என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னா சமத்துவத்தை அடைஞ்சவன் கர்மத்துல திரும்ப இறங்கக்கூடாது. ஏன்னா கர்மம் திரும்ப அவனை என்ன பண்ணும், ஆட்டி விட்டு, அந்த குரங்கு மரக்கிளையை ஆட்டுற மாதிரி எல்லாத்தையும் ஆட்டி விட்டுரும், உலுக்கி விட்டுரும் கர்மா. அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா கர்மத்தை தியாகம் பண்ணிட்டு பேசாம அந்த கிடைச்ச அந்த சமத்துவம் இருக்குல்ல, அந்த சமத்துவத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போகணும். அதுலயே சஸ்டெயின் பண்ணணும். முக்கியமானது அதுலயே நிக்கணும். அந்த சமத்துவத்துக்கு பாத்தீங்கன்னா டிஸ்டர்பன்ஸ் இல்லாம பண்ணணும். அப்ப அந்த சமத்துவம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருக்கணும்னு என்ன அர்த்தம்? அவன் என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா சர்வ கர்மங்களையும் தியாகம் பண்ணுவான். அந்த கர்மங்களை தியாகம் பண்றதுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சந்நியாசம். முதல் சந்நியாசம் என்னது? கர்ம சந்நியாசம். கர்மத்தை தான் பண்ணிக்கிட்டு இருக்க அன்வான்டா இந்த உலகத்துல இருக்க விஷயங்களை அடையறதுக்காக நம்ம எதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோமோ அதையெல்லாம் தியாகம் பண்ணுவான். அப்ப கர்மயோகம், கர்மயோகத்திலிருந்து சமத்துவம், சமத்துவத்திலிருந்து கர்மத்தியாகம், கர்மத்தியாகத்தை பண்ணிட்டு பாத்தீங்கன்னா ஞான நிஷ்டைக்கு போயிடுவான். ஞானம் ஞான நிஷ்டைக்கு பாத்தீங்கன்னா போயிடுவான். அந்த சமத்துவத்தை நிக்க 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 அது என்னவா பரிணமிக்கும்? சமாதியாக பரிணமிக்கும். 70% இருந்த சத்துவ குணம் மெதுவா 80, 90 அப்படின்னு இம்ப்ரூவ் ஆகி உங்களுக்கு ஒரு நிஷ்டையை கொடுத்த நிர்விகல்ப சமாதியை சம்பவிக்க செய்யும். 6வது சாப்டர்ல பார்க்க போறோம். அப்போ உபாயம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஞான நிஷ்டைக்கு உபாயம் கர்மயோகம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அது ஆச்சாரியர் சொல்லிட்டார். அடிச்சா அதுக்கப்புறம் ஆச்சாரியர் சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா யஸ்மின் வேதார்த்தக பரிசமாப்தா. இந்த மொத்த வேதத்தையும் பாத்தீங்கன்னா எசன்ஸ் எடுத்து என்ன சொல்ல வருது சுவாமி அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா வேதமா எந்த விஷயத்துல வேதங்களோட அர்த்தங்கள், வேதத்தோட அர்த்தங்கள் எதனிடத்தில் பரிசமாப்தக முடிவை அடைகின்றனவோ, எதுல பிரவிற்த்தி லட்சணோ நிவிற்த்தி லட்சணஸ்ச.
தெளிவா சொல்லிட்டார். பிரவருத்தி லட்சணம் அப்படின்னா ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்கோம். மரீச்சியாதி முனிவர்கள் 101 பேரை படைச்சு அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரவருத்தி லட்சண தர்மத்தை கொடுத்தார். 3வது சாப்டர்லயும் சொல்லியிருக்கு. சகயஜ்ஞா பிரஜா சிருஷ்டுவா அப்படின்னு ஸ்லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா பார்த்திருக்கோம். பிரஜைகளை சிருஷ்டி பண்ணிட்டு அவர் என்ன பண்ணார், இந்த பிரவருத்தி லட்சண தர்மத்தை கொடுத்தார் அப்படின்னு. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்மம் கர்ம யோகத்தை வந்து பாத்தீங்கன்னா மரீச்சி முதலிய முனிவர்களுக்கு கொடுத்தார். அதுக்கப்புறம் சனக்க சனந்தனாதி முனிவர்களை வந்து பாத்தீங்கன்னா ஞானத்தை கொடுத்து அவங்களுக்கு வைராகியத்தையும் கொடுத்து ஞான நிஷ்டையை அடைவதற்கான நிவிருத்தி மார்க்கத்தை செய்தார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அவதாரிகா பாஷ்யத்திலையும் சொல்லியிருக்கு. அப்ப 2 தான் வேதத்தோட லைஃப் ஸ்டைல். வேதம் சொல்ல வர்றது எது அப்படின்னா பிரவருத்தி மார்க்கம், இன்னொன்னு நிவிருத்தி மார்க்கம். பிரவருத்தி மார்க்கம்னா என்னது, கர்மத்தை கர்ம யோகமா செய்தல், கர்ம அனுஷ்டானம் கூட வந்து நிஷ்காமிய கர்ம அனுஷ்டானம், இந்த 2த்துக்கும் பேரு பிரவருத்தி மார்க்கம். ஆனா உலகம் எங்க நின்று போச்சு, கர்ம அனுஷ்டானத்தோட நின்று போச்சு, கர்ம யோகத்துக்கு வரவே இல்லை, ரொம்ப கம்மி. வைதிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க, நல்ல உத்தமமான ஆட்கள் இருக்காங்க. எனக்கு ஒரு தெரிஞ்ச ஒரு கணப்பாட்டி இருக்கார், நல்ல கணப்பாட்டி, எங்களுக்கு நிறைய கர்மாலாம் பண்ணுவார். அவர் தனியா உட்கார்ந்து பேசும்போது சொல்றாரு, நீங்க வேதாந்தெல்லாம் கேட்கும் போது நல்லா இருக்கு சுவாமி, கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கர்மம் பண்றது இருக்கு பாத்தீங்களா, அல்பத்தனம்லயே அல்பத்தனமா போயிடுச்சு. அது சின்ன வயசுல சொல்லி கொடுக்கணும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஹோமம் பண்றதுக்கு கூப்பிட்டீங்கன்னா தெரியும், எல்லாத்தையும் மூட்டை கட்டிடுவாங்க, எல்லாத்தையும் மூட்டை கட்டிடுவாங்க. என்னோட கூட நல்ல கணப்பாட்டி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான கணப்பாட்டி. அவங்க பையனும் கணப்பாட்டி, நல்லா பாடம் படிச்சவர், எனக்கு ரொம்ப க்ளோஸ், ரொம்ப க்ளோஸ். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, வயசு வந்து பாத்தீங்கன்னா 80க்கு கிராஸ், இப்ப 80 ஆயிடுச்சு, 80க்கும் இல்லை அவர் பேரு, 80க்கு மேல ஆயிடுச்சு. ஆனாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த அந்த கர்மம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுன்னா அந்த ஆசையை தூண்டிக்கிட்டே இருக்கும். அவர் எங்கள்கிட்ட வரும்போதெல்லாம் என்ன பண்ணுவார், நான் நல்லா தாராளமா கொடுப்பேன். எங்களுக்கு கர்மா பண்ணும் போதெல்லாம் நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு தெரியும் அந்த நேச்சர் என்னன்றது தெரியும். அதனால வந்து பாத்தீங்கன்னா என்ன வேணா எடுத்துட்டு போங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு எல்லாத்தையும் நல்லா கொடுக்கறது. ஆனா முடிகிற வரைக்கும், கேட்டை தாண்டுற வரைக்கும் கூட அவங்களுக்கு வந்து வேற ஏதாவது இருக்கலாமா, சுவாமிகிட்ட இருந்து வேற ஏதாவது வாங்கலாமா அப்படிதான் தோணும். முடியா போதும் சுவாமி அப்படின்னு தோணவே தோணும். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்மம் நடக்குது எல்லா உலகத்துல, எல்லா இடத்துலயும் கர்மம் நடக்குது, வைதிகமும் நடக்குது, லௌகிகமும் நடக்குது. ஆனா கர்ம யோகம் வந்து பாத்தீங்கன்னா நடக்குது. இன்னொரு 2-3 பேர் இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச அதே ஆட்கள், கொடுத்தா போதும் சாமி, போதும் சாமி. என்ன ஆச்சரியமா இருக்கு, இல்ல சாமி போதும் சாமி, அதிகமா கொடுக்குறீங்க சாமி. அப்ப பாருங்க, ஒரு கணப்பாட்டி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வேணும் வேணும்ன்றாரு. இன்னொருத்தர் வைதிகர் என்ன பண்றாரு அப்படின்னா, போதும் சாமி, போதும் சாமி, கொடுக்காதீங்க சாமின்றார். அப்புறம் அந்த போதும் போதுன்ற எண்ணம் வருது பாத்தீங்களா, அதான் யுக்தி. அப்ப இவர் பண்றது கர்மம், இன்னொருத்தர் பண்றது கர்ம யோகம் ஆயிடுது. 2 பேரும் இருக்காங்க, லௌகிகத்திலையும் அது மாதிரி, வைதிகத்திலையும் அது மாதிரி. அப்ப கர்மம் கர்ம யோகம் பேர் வந்து பாத்தீங்கன்னா பிரவருத்தி. அதுக்கப்புறம் ஞானம், வைராக்கியம், ஞான நிஷ்டை, இந்த 3 வந்து பாத்தீங்க அப்படின்னா நிவிருத்தி மார்க்கம். அப்போ பிரவருத்தி எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்மம் கர்ம யோகம், அது மூலமா சமத்துவம், அது மூலமா ஞானம், ஞானத்து மூலமா வந்து பாத்தீங்கன்னா ஞான நிஷ்டை, வைராக்கியம், ஞான நிஷ்டை, இதுதான் ப்ராசஸ். அப்ப 2ஆ டிவைட் பண்ணி வச்சிருக்கு, பிரவருத்தி நிவிருத்தி அப்படி. பிரவருத்தி எதுக்காக, பிரவருத்தி பிரவருத்திக்காக இல்ல, பிரவருத்தி எல்லாமே நிவிருத்திக்காக, ஞான நிஷ்டையை அடைவதற்காக அப்படின்னு 2 ஸ்டைல் தான். வேதத்தோட தாத்பரியம், வேதத்தோட அர்த்தம்னா என்னது அப்படின்னா வேதத்தோட தாத்பரியம் இதுலதான், இந்த 2த்துலதான் வந்து பாத்தீங்கன்னா வேதம், மொத்த வேதமும் வந்து பாத்தீங்கன்னா முடிவை அடைகின்றது. அப்ப வேதத்தோட சித்தாந்தம் என்னன்னு யாராவது கேட்டாங்கன்னா, பிரவருத்தி நிவிருத்தி. பிரவருத்தி வந்து பாத்தீங்கன்னா நிவிருத்திக்காக, நிவிருத்தி எதுக்கு அப்படின்னா மோட்சத்தை அடைகிறதுக்காக, சிம்பிள். அப்ப வேதம் என்ன சொல்லுது, வேதம் மோட்சத்தை சொல்கின்றது, எல்லாரும் மோட்சத்தை அடையணும் அப்படின்றதுதான் அதோட தாத்பரியம். புரிஞ்சுங்க. அதுக்கு அடுத்தது ஆச்சாரிய சொல்றாரு, கீதாசுச்ச சர்வாசு, சர்வாசுச்ச கீதாசு, எல்லா கீதையோட மொத்தத்திலையும் 18 சாப்டர்லயும் நான் இப்ப பேசுறதே தான் திரும்ப திரும்ப பேசுவோம், ஒரே விஷயத்தை தான் பேச போறேன். உங்க மனசுக்குள்ளார கீதாச்சாரியர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஆணி அடிப்பார். உங்க புத்தியில வந்து பாத்தீங்கன்னா ஆணி அடிக்கிற வேலை தான் பண்ணிட்டு இருக்காரு. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா புத்தி ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஆணி அடிச்சு விட்டுருவார். நம்ம வந்து ஆட்டோவா வந்து பாத்தீங்கன்னா நம்ம கர்மா எல்லாம் மாறணும், பியூரிஃபை ஆகணும், அதுதான் பண்ண போற. மொத்த கீதையிலையும் வந்து பாத்தீங்கன்னா சர்வாசு கீதாசு,
மொத்த கீதையிலையும் எல்லா ஸ்லோகங்கள்லையும் 700 ஸ்லோகங்கள்லையும் அயம் ஏவ யோகோ விவக்ஷிதோ, இந்த யோகம்தான் பகவானால் பகவதா விவக்ஷிதோ பகவானால் சொல்ல இச்சைப்படுறது. விவக்ஷிதகன பக்தும் இச்சா, சொல்றதுக்கு இச்சைப்படக்கூடிய விஷயம் எது அப்படின்னா இந்த யோகத்தை தான் சொல்ல இச்சைப்படுகின்றார். அத்தக ஆகையினால் பரிசமாப்தம் வேதார்த்தம் மன்வானக. ஆச்சாரியர் என்ன பண்ணிட்டாருன்னா 2வது அத்தியாயம் 3வது அத்தியாயத்திலே சொல்லியாச்சுப்பா. 2வது அத்தியாயத்திலேயே 3வது அத்தியாயத்திலுமே ஞானத்தை சொல்லியாச்சு, அது மூலமா ஞான நிஷ்டைய சொல்லியாச்சு, அந்த ஞான நிஷ்டைய அடையறதுக்கான கர்மயோகத்தையும் சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு, சொல்ல வேண்டியதை பரிசமாப்தம் அர்த்தம் வேதார்த்தம், வேதத்தோட தாத்பரியத்தை நம்ம பரிசமாப்தம் பண்ணிட்டோம். பரிசமாப்தம்னா முழுசா சொல்லி முடிச்சாச்சு அப்படின்னு மன்வானக நினைத்தவராக என்ன பண்றாரு, தம் வம்ச கதனேன ஸ்தௌதி ஸ்ரீ பகவான். அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா இந்த வம்சம் சொல்றதுன்னு பேர், பரம்பரா. இந்த வித்யா பாத்தீங்கன்னா பரம்பரா சொல்றது. ஏன் சுவாமி பரம்பரா பரம்பரா எல்லா இடத்துலயும் வித்யா பரம்பரா பரம்பரால படிக்கணும், நல்ல பரம்பரையில குரு சிஷ்ய பரம்பரையில படிக்கணும் அப்படிலாம் ஏன் வச்சிருக்கீங்க? நம்ம பேரே யூடியூப் சேனலுக்கு என்ன பேர் வச்சிருக்கோம், பரம்பரா ரிஷி வித்யான்னு வச்சிருக்கோம். ஏன் இந்த பரம்பரா பரம்பரான்னு சேர்த்துக்கிட்டு இருக்கீங்க? பின்னாடி ஆச்சாரியர் பலமுறை பாத்தீங்கன்னா சங்கரர் பயன்படுத்த போற இந்த பரம்பரான்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பரம்பரா பாத்தீங்க அப்படின்னா யாரோ ஒருத்தன் பாத்தீங்கன்னா இன்வென்ஷன் பண்றது இல்லை. இதை யாரோ பாத்தீங்கன்னா இது மாதிரி அது மாதிரி உட்கார்ந்து பிளான் பண்ணி அதெல்லாம் இல்லை. ஏற்கனவே ஆதி குருவா இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியில இருந்து சதாசிவர்ட்ட இருந்து நாராயணன்ட்ட இருந்து பரம்பரை பரம்பரை பரம்பரையா பாத்தீங்கன்னா இந்த வித்யா வந்துகிட்டு இருக்கிறது. அப்ப அந்த பரம்பரையை சொல்றது மூலமா நமக்கு என்ன உண்டாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்ரத்தையானது உண்டாகும். யார் யார்கிட்டெல்லாம் இருந்து இந்த வித்யா வந்திருக்கு, யார் யாரெல்லாம் இதை சேவனம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்குள்ளார பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா நமக்கு ஒரு ஸ்ரத்தையானது உண்டாகும். அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு பெரியவங்க பண்ண போட்ட பாதையில நம்மளும் போலாம் அப்படின்னு நமக்கு நல்ல அனுஷ்டானம் பண்றது ஒரு ஸ்திர நிச்சயம் உண்டாகும்ன்றதுக்காக வம்சத்தை பத்தி, வம்சம் என்ன அர்த்தம் நமக்கு சொல்றோம்ல நம்ம வம்சம் அப்படின்னு, அதே மாதிரி இந்த வித்யாவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு வம்சம் இருக்கு, ஒரு பரம்பரா இருக்கு. வம்சம்னாலும் பரம்பரைனாலும் ஒண்ணு. அந்த பரம்பரையை பாத்தீங்கன்னா வித்யாவோட பரம்பரைய கதனேன சொல்வதன் மூலமாக என்ன பண்றாரு அப்படின்னா இந்த பரம்பரா வித்யாவை இந்த ஞானத்தை பாத்தீங்கன்னா ஸ்தௌதி நல்லா ஸ்துதி செய்கின்றார். யாரு? ஸ்ரீ பகவான். பகவான் கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்றார், இந்த வித்யாவை ஸ்துதி பண்றார். ஏன் ஸ்துதி பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா காலையில எந்திரிச்சோன்னு ஏதாவது டிவி போட்டீங்கன்னா நேரத்தான் ஒருத்தர் சொல்றாரு, சாமி காலையில பாத்தீங்கன்னா ஒருத்தன் வரான் சாமி, என்னன்னு கேட்டீங்கன்னா சூரியன் ஒரு ஆக்டர் இருக்கான் பாத்தீங்களா, தமிழ்நாட்டுல ஃபேமஸா இருக்கோம்ல. காலையில பாத்தீங்கன்னா நீங்க இந்த டீ ஏதோ ஒரு டீ சொன்னாரு, காலையில நான் 6 மணிக்கு பாத்தீங்கன்னா இந்த டீ தான் நான் சாப்பிட்றேன், அதனால பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிரிஸ்கா இருக்கேன் நான் அப்படின்னு அவன் சொல்லிட்டு போயிடுறான் சாமி. அதுக்கப்புறம் 7 மணிக்கு டிவியை போட்டீங்க அப்படின்னா அவன் தம்பி பாத்தீங்கன்னா சூர்யான்றவனோட தம்பி இன்னொரு ஆக்டர் ஒருத்தன் இருக்கான், அவன் வரான். அவன் பாத்தீங்கன்னா வேற ஒரு டீ பாத்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு வரான், இதுதான் நான் குடிக்கிறேன், என்னோட ஹெல்த்துக்கு இதுதான் ரொம்ப இதா இருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் 9 மணிக்கு திறந்தீங்கன்னா அவங்க அப்பா வர்றாரு சாமி. அவங்க அப்பா பாத்தீங்கன்னா நான் பாத்தீங்கன்னா டீயே குடிக்கிறதுல டீ டோட்டலர் அப்படின்றாரு அவரு. நான் ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா டீயே குடிக்கிறது இல்லை அப்படின்னு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க மருமக பாத்தீங்கன்னா ஜோதிக்கான ஒரு மருமக, அதுவும் ஆக்ட்ரஸ், அது சொல்லுது நான் வேற ஒண்ணு குடிக்கிறேன், காஃபி குடிக்கிறேன் அப்படின்னு. இப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளோட பரம்பரா எப்படி போயிட்டு இருக்கு தெரியுங்களா? ரஜினிகாந்த் கடுக்கன் போட்டா நானும் கடுக்கன் போடுவேன், விஜய் பாத்தீங்க அப்படின்னா கேப்பு போட்டா நானும் கேப்பு போடுவேன். நம்மளோட பரம்பரை இப்படி போய் நிக்குது இப்போ சொசைட்டி. யோசிச்சு பாருங்க, டீ குடிக்கிறதா, எந்த டீ குடிக்கிறது, இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம டிவியில பாத்தீங்கன்னா ஒருத்தர் சொல்றதை வச்சு ஆத்தென்டிக்கா எடுத்துக்கிட்டு அவங்கள ஃபாலோ பண்றோம். நம்ம விளம்பரங்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நல்ல கிரிக்கெட் பிளேயர்ஸ்ல இருந்து ஆக்ட்ரஸ்ல இருந்து பொலிட்டீஷியன் அதிகம் வரதில்ல, ஆக்ட்ரஸ், கிரிக்கெட் பிளேயர், இது மாதிரி சொசைட்டில யாரெல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய ஆளா இருக்காங்க அவங்கள வச்சுக்கிட்டு ப்ராடக்ட் எல்லாத்தையும் சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது என்ன எங்க இருந்து ஆரம்பிச்சுது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளும் பாத்தீங்கன்னா அதே மென்டாலிட்டி தான் நமக்கும். நம்ம கேட்கிறோம் இந்த வித்யா பாத்தீங்கன்னா எப்படி வந்துச்சு,
இந்த வித்யா வந்து பாத்தீங்கன்னா குப்பனோ சுப்பனோ லோக்கல் பிராண்ட், ஏதாவது பிராண்டை பார்க்கணும், என்ன பிராண்டு பார்க்குறோம்ல. அப்ப அந்த பிராண்டு பார்க்கறது தான் வந்து பாத்தீங்கன்னா வம்சத்தை சொல்லுதல்னு அர்த்தம். அப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா லௌகிகமா இருக்கிற ஒரு பேஸ்ட்டுக்கும் ஒரு டீ தூளுக்கும் ஒரு காஃபி பவுடருக்குமே வந்து பாத்தீங்கன்னா யாரு யூஸ் பண்றாங்கன்னு பார்த்து வாங்குறோம் அப்படின்னா இந்த வித்யா வந்து மோட்சத்தை கொடுக்கக்கூடிய வித்யா. இது யாரெல்லாம் சேவனம் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல மனசு ஸ்திரமாகும், அதுல ஈடுபட முடியும்ன்றதுனால பகவான் உவாச்ச, பகவான் சொல்ல ஆரம்பிக்கின்றார். சொல்லியாச்சு, 2 அத்தியாயத்துல என்ன சொன்னதோ ஆச்சாரியர் தெளிவுபடுத்திட்டார். ஸ்ரீ பகவான் உவாச்ச, 4வது அத்தியாயத்துல முதல் ஸ்லோகம் பகவான் ஆரம்பிக்கிறார். ஸ்ரீ பகவான் உவாச்ச, இமம் விவஸ்வதே யோகம் ப்ரோக்தவானகமவ்யயம், இமம் விவஸ்வதே யோகம் ப்ரோக்தவானகமவ்யயம், விவஸ்வான் மனவே பிராஹ, விவஸ்வான் மனவே பிராஹ, மனுரிக்ஷ்வாகவே ப்ரவீத், மனுரிக்ஷ்வாகவே ப்ரவீத். ஸ்ரீ பகவான் உவாச்ச, இமம் விவஸ்வதே யோகம் ப்ரோக்தவானகமவ்யயம், விவஸ்வான் மனவே பிராக, மனுரிக்ஷ்வாகவே ப்ரவீத். ஸ்ரீ பகவான் உவாச்ச, இமம் விவஸ்வதே யோகம் ப்ரோக்தவானகமவ்யயம், விவஸ்வான் மனவே பிராக, மனுரிக்ஷ்வாகவே ப்ரவீத். ஸ்ரீ பகவான் வாச்ச, பகவான் சொல்ல ஆரம்பிக்கிறார். எதிர்க்க யார் நிக்கிறா? அர்ஜுனன் இருக்கான். அர்ஜுனனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு ருச்சியை உண்டு பண்ணணும், பிரரோச்சனார்த்தம் அப்படின்னு சொல்லுவோம். வேதத்துல ஸ்ருதி ஸ்மிருதிகள்ல எங்கெல்லாம் ஸ்துதிகள் காணப்படுதோ அந்த ஸ்துதிகள்லாம் எதுக்கு அப்படின்னா ஆச்சாரியார் பாஷைத்துல சொல்லுவார் பிரரோச்சனார்த்தம் அப்படின்னு. பிரரோச்சனம்னா நல்ல ருச்சி உண்டாகணும். 10 பேர் சொல்றாங்க, ஜி அப்படி இருக்கும் ஜி, இப்படி இருக்கும் ஜி, இதெல்லாம் அவங்க வாங்கியிருக்காங்க, இவங்க வாங்கியிருக்காங்க அப்படின்னு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேஸ்ட்டை வந்து காட்டுறதுக்காக. அப்ப வித்யால வந்து நமக்கு ஈஸியா வந்து நம்ம அதுக்குள்ளார பிரவருத்தி பண்ண முடியும்ன்றதுக்காக ஆச்சாரியர் என்ன பண்றார்? ஸ்ரீ பகவான் அந்த காரியத்தை பண்ண ஆரம்பிக்கிறார். என்ன ஆரம்பிக்கிறார்? அகம் இருக்கு பாருங்க. இமம் விவஸ்வதே யோகம் புரோக்தவான் அகம் அவ்யயம். என்கிட்ட 2-3 பேர் ஃபோன் பண்ணி, சாமி நீங்க அன்வயம் சொல்லணும் சாமி அப்படின்னு, அன்வயம் சொல்லாம இருக்கீங்க அப்படின்னு. ஆக்சுவலா நாங்க முன்னாடி அதுதான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். எப்படின்னா அன்வயம் பண்ணினா, அன்வயம்னா ப்ரோஸ் ஆர்டர்ல முதல்ல சொல்லிடுறது. ஒரே லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோகமா இருக்கிறத மாத்தி போட்டு வெர்பு நவுனு அப்புறம் இது எல்லாத்தையும் மாத்தி போட்டு எப்படி ஒரே லைனா நாங்க எழுதி இது பண்றது. நான் அதுக்கப்புறம் அந்த லைனை எதுக்கு தேவையில்லாம அப்படின்ட்டு நான் என்ன ஆர்டர்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பதார்த்தம்னு ஒண்ணு சொல்லி கொடுக்குறேன் பாத்தீங்களா, அந்த பதார்த்தமே வந்து பாத்தீங்கன்னா அதை நேரா எழுதுனீங்கன்னாவே அதே அன்வயம் ஆயிடும். ஆனா மாத்தி போட்டுதான் வந்து பாத்தீங்கன்னா பதார்த்தத்தை எழுதுறேன். அகம்ன்றது எங்க இருக்கு பாருங்க, புரோக்தவான் அகம் அவ்யயம் இருக்கு. அந்த அகத்தை தூக்கி நான் என்ன பண்ணிட்டேன், முதல்ல போட்டாச்சு. நான், அகம்னா என்னது? நான். அடுத்த வார்த்தை எங்க இருக்கு பாருங்க, இமம். முதல் வார்த்தைக்கு வந்துருச்சு, முதல் சப்தம் இமம் வந்துருச்சு. அப்போ நான் இமம் அவ்யயம் யோகம். நான் இந்த, அவ்யயம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அழிவற்ற. இமம்னா இந்த. நான் இந்த அழிவற்ற எட்டர்னலா இருக்கக்கூடிய யோகத்தை, அவ்யயம் அப்படின்னா நாசம் இல்லாத அழிவில்லாத இந்த யோகத்தை. இந்த யோகம்னா எந்த யோகத்தை எடுக்கணும்? ஞான நிஷ்டை. ஞான நிஷ்டை மூலமா அடையக்கூடிய அந்த மோட்சம், சுவானுபவம், அந்த மோட்சத்தை அடையக்கூடிய யோகத்தை நான் என்ன பண்ண அப்படின்னா விவஸ்வதே. விவஸ்வதே அப்படின்னா சூரியனுக்கு, விவஸ்வானுக்கு, சூரியனுக்கு ஒரு பேர் வந்து பாத்தீங்கன்னா விவஸ்வான் அப்படின்னு பேர். நான் வந்து பாத்தீங்கன்னா சூரியனுக்கு, புரோக்தவான் நான் கூறினேன். இதான் ரொம்ப முக்கியமான வார்த்தை. நான் சூரியனுக்கு ஆதி காலத்துல இந்த ஞான யோகத்தை நான் உபதேசித்தேன். புரோக்தவான் அப்படின்னா நான் உபதேசித்தேன் சூரியனுக்கு. இதுக்கு அடுத்தது விவஸ்வான். விவஸ்வான் அப்படின்ற பெயரை உடைய அந்த சூரியன்,
அவரோட புள்ளையா இருக்கக்கூடிய மனுவிற்கு உபதேசம் செய்தார். மனுவிற்கு உபதேசம் செய்தார். மனு பிரஜாபதி அப்படின்னு ஒருத்தர். சூரியனோட புள்ளைக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா வைவஸ்வத மனு அப்படின்னு பேர். இப்ப நம்ம இருக்கிற மன்வந்தரம், நம்மளோட இருக்கிற காலத்துக்கு பேரு மன்வந்தரம்னு பிரிப்போம். இப்ப இருக்கிற மனுவோட காலம் யாரோட லீடர்ஷிப்ல இருக்கு அப்படின்னா, நம்மளை எல்லாத்தையும் லீட் பண்றது வந்து ஒருத்தர் இருக்கார், கண்ணுக்கு தெரியாம இருக்காரு. அந்த மனுக்கு பேர் என்ன பேரு? வைவஸ்வதம், வைவஸ்வதா அப்படின்னு பேர். அவரோட காலத்துக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா வைவஸ்வத மன்வந்தரம் அப்படின்னு பேரு. யாராவது சங்கல்பம் பண்றவங்களுக்கெல்லாம் இது தெரியும். உங்களுக்கு எங்கேயாவது வைதிக கர்மா பண்ணும் போது சங்கல்பம் பண்ணும் போது வைவஸ்வத மன்வந்தரம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த வைவஸ்வத மனுன்றவர் யாரு அப்படின்னா, சூரியனோட புள்ளைக்கு பேரு வைவஸ்வத மனு அப்படின்னு பேரு. அந்த மனுவா இருக்கக்கூடிய தன்னோட பிள்ளைக்கு கொடுத்தார். பிராகனா உபதேசித்தார். அப்பா தன்னுடைய பிள்ளைக்கு உபதேசித்தார். மனு என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மனுவானவர் இக்ஷ்வாகவே அவரோட புள்ளையா இருந்த இக்ஷ்வாகு அப்படின்னு சொல்லக்கூடிய ராஜாவிற்கு இந்த ஞானத்தை அப்ரவீத் கூறினார். ஆதி காலத்தை சொன்னார். இந்த இக்ஷ்வாகு தான் வந்து பாத்தீங்கன்னா சூரிய குலம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த சூரிய வம்சம் சந்திர வம்சம்னு ரெண்டா பிரிக்கிறோம். இதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா சூரிய வம்சம்னு பேர். இக்ஷ்வாகுன்னு ஒரு பெரிய ராஜா இருந்தார். அவர் மூலமா வந்த அந்த இதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா சூரிய வம்சம் அப்படின்னு பேர். அது மூலமா பரம்பரையா வந்துகிட்டே இருக்கு. இது முதல் ஸ்லோகத்தில் சொல்லியாச்சு. பாஷ்யத்துக்கு வந்துருங்க. அயம் ஆச்சாரியர் ஆரம்பிக்கிறார். இமம்னா என்னது? இந்த யோகம். இந்த அப்படின்னு அர்த்தம். இமம்னா இந்த. யோகம்ன்ற வார்த்தை சேர்த்துக்கிட்டா இமம் யோகம்னு சேர்த்துக்கணும். இந்த யோகம்னா என்னது? அத்தியாயத்வயேன உக்தம். 2 அத்தியாயத்துல சொல்லப்பட்ட அந்த யோகம். என்ன யோகம்? பிரவருத்தி மார்க்கம், நிவிருத்தி மார்க்கம், கர்ம யோகம், அதுக்கப்புறம் ஞான யோகம். இந்த 2 யோகத்தையும் நான் என்ன பண்ண அப்படின்னா விவஸ்வதே. விவஸ்வதே என்னது? ஆதித்யாய சர்காதவ். சர்க்கம் அப்படின்னா சிருஷ்டிக்கு இன்னொரு பேர் சர்க்கம்னு பேர். சர்காதவ் அப்படின்னா சிருஷ்டியோட ஆதி காலத்துல. சிருஷ்டியோட ஆதி காலத்துல நான் என்ன பண்ண? ஆதித்யனுக்கு இன்னொரு பேரு விவஸ்வான். அந்த விவஸ்வான்னு சொல்லக்கூடிய ஆதித்யனுக்காக, ஆதித்யனுக்காக நான் என்ன பண்ண? புரோக்தவான் என்ன அர்த்தம்? கூறினேன், உபதேசித்தேன். இந்த 2 யோகத்தை நான் உபதேசித்தேன். அகம் யாரு? நான். அகம் நான் யாரு? கேள்வி வருது. நான் சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஆச்சாரியர் சொல்றாரு, ஜெகத் பரிபாலயித்ரூணாம் க்ஷத்ரியானாம் பலதானாய. நான் யாரு அப்படின்னு கேட்டா ஜெகத்து பரிபாலயித்ரூணாம், நான் கொடுத்த அவங்களுக்கு. யாரு நான்? என்ன அர்த்தம் எடுக்கணும் சுவாமி அப்படின்னு கேட்டா ஹிரண்ய கர்ப்பர், ஈஸ்வரன் பேர். நான் அந்த தத்துவத்தெல்லாம் சொல்ல போறேன், திரும்பவும் நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக. அப்போ பகவான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்திதிகர்த்தான்னு ஒருத்தர் சொல்றோம்ல, அந்த ஸ்திதிகர்த்தா தான் மகாவிஷ்ணுன்னு நம்ம சொல்றோம், நாராயணன் சொல்றோம். அவருக்கு இன்னொரு பேர் என்ன பேருன்னா, டெக்னிக்கலா யூஸ் பண்ணும்போது அவருக்கு பேரு ஹிரண்ய கர்ப்பர்னு பேரு. அந்த ஹிரண்ய கர்ப்பரா இருக்கக்கூடியவர் அந்த ஸ்ரீமன் நாராயணன், ஸ்ரீ மகாவிஷ்ணு என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் தான் ஸ்திதிகர்த்தா. இந்த உலகம் நல்ல முறையில பேலன்ஸ்டா போகணும் அப்படின்றத உத்தேசம் பண்ணிட்டு ஜெகத்து பரிபாலயித்ரூணாம், இந்த உலகத்தை வந்து பாத்தீங்கன்னா பரிபாலனம் பண்ணக்கூடியவர்கள், காக்கக்கூடியவர்கள், லீடு பண்றவங்க, வழி நடத்துகின்றவர்களா இருக்கிறவங்க யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்றாரு க்ஷத்ரியானாம். க்ஷத்திரியர்கள் வந்து பாத்தீங்கன்னா முக்கியம் இந்த உலகத்தை இருந்து லீட் பண்றதுக்கு. இப்ப பாருங்க, மோடி நல்லா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றாங்க. 10 வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து எல்லாம் சுத்தி இருக்கிற நாடெல்லாம் பயப்படுது. முன்னாடி வேற மாதிரி இருந்துச்சு, இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்மகிட்ட எல்லாம் அட்வைஸ் கேட்கறாங்க. அப்ப க்ஷத்திரியன் வந்து பாத்தீங்கன்னா இந்த நாட்டை பாதுகாக்கிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த க்ஷத்திரிய தன்மை இருக்கு பாத்தீங்களா. அப்ப அவங்க அந்த க்ஷத்திரியர்களுக்கு என்ன இருக்கணும், என்ன இருக்கும் மனசுக்குள்ளார? இந்த ஜெகத்தை வந்து பாத்தீங்கன்னா நல்ல முறையில பாதுகாக்கணும்ன்ற எண்ணம் இருக்கக்கூடிய அந்த க்ஷத்திரியர்களுக்கு பல ஆதானாய. பலாதானாயன்னு அர்த்தம் பலத்தை கொடுப்பதற்காக. யாரெல்லாம் இந்த உலகத்தை லீட் பண்றாங்களோ, ராஜாக்களா இருக்காங்களோ, அந்த க்ஷத்திரியர்களுக்கு எல்லாத்தையும் நல்ல பலம் உண்டாகணும் அப்படின்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இந்த யோகத்தை, கர்ம யோகத்தையும் ஞான யோகத்தையும் நான்
முதலில் ஆதித்யனுக்கு நான் கொடுத்தேன் சொல்லியாச்சு. தேன யோக பலேன யுக்தாக சமர்த்தாக பவந்தி. இந்த யோகத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா யோக பலம், யோகம் வந்து பார்த்தீங்கன்னா மெதுவா ஒரு பலத்தை கொடுக்கும். அட்டாச்மெண்ட் இல்லாம ஒர்க் பண்ண முடியும். அந்த பலத்தினால வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூடியவர்களாக யோக பலத்தோடு கூடியிருந்து கொண்டு சமர்த்தாபவந்தி நல்ல சாமர்த்தியம் உடையவர்களாக ஆவார்கள் இந்த ஞானத்தை அடைஞ்சவங்க. அப்படி இருந்துகிட்டு பிரம்மா பரிரட்சித்தும், பிரம்மா பரிரட்சித்தும் அப்படின்னா பிரம்மான்றதுக்கு அர்த்தம் ரெண்டு அர்த்தம் வருது. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா பிராமணர்கள், ரெண்டே ஆட்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான, இந்த சொசைட்டி நல்ல முறையில போகணும்னா ஒண்ணு பலம் வேணும், ரெண்டாவது வந்து புத்தி வேணும். இந்த பலம் வந்து பாத்தீங்கன்னா க்ஷத்திரியர்கள். அந்த க்ஷத்திரியர்கள் வந்து பாத்தீங்கன்னா யாரை பாதுகாக்கணும் முதல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்ல புத்திசாலிகளா இருக்கக்கூடிய பிராமணர்களை, நாலேஜ் உள்ள இந்த ஞானத்தை அடுத்தடுத்த ஜெனரேஷன் கொண்டு போகக்கூடிய பிராமணர்களை ரட்சணம் பண்ணணும். அப்போ ஒரு க்ஷத்திரியன் இருந்தாதான் வந்து நாட்டுல நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு க்ஷத்திரியன் அந்த சீட்ல இருந்தாதான் நல்ல ஞானி புருஷர்கள் அந்த இடத்துல சௌக்கியமா இருந்துட்டு அவங்க காரியத்தை பண்ணுவாங்க. வைசியர்கள் வந்து பாத்தீங்கன்னா நல்ல முறையில அவங்க வியாபாரத்தை பண்ணுவாங்க. சூதரர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் கிடைச்சு, ராஜா கரெக்டா இருந்தார் அப்படின்னா அந்த சூதரர்கள் கஷ்டப்படாம எல்லாரும் இன்பமா இருப்பாங்க, அவங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் கிடைக்கும். அப்ப இவங்களை எல்லாத்தையும் பாதுகாக்க வேண்டியது யாரோட கடமை? க்ஷத்திரியர்கள். அந்த க்ஷத்திரியர்கள்ட்ட இப்ப இருக்கிற ஞானம் இருக்கா அப்படின்னா இப்ப இருக்கிற ஞானமே இல்லை. எல்லாம் அயோக்கிய பயல்களா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மள பொலிட்டீஷியன் எல்லாம் அயோக்கியனா வரான். எவனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நிஷ்காமம்னு ஒண்ணு தெரியவே இல்லை. ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பொலிட்டீஷியன் இருந்த அந்த யோக்கியதா இப்ப இருக்கிறவங்க யார்ட்டையுமே இல்லை. அப்ப நாடு என்ன ஆயிடுது? நாசமா போச்சா? அப்ப அது காரணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா க்ஷத்திரியர்கள்ட்ட நம்ம என்ன இருக்கணும்னா நிஷ்காமியம் இருக்கணும், கூடவே வந்து பாத்தீங்கன்னா ஞானமும் இருக்கணும். இந்த ரெண்டும் இருந்துச்சு அப்படின்னா அவங்க முறையா வந்து பாத்தீங்கன்னா க்ஷத்திரியர்கள் இந்த பிராமணர்களையும் வைசியர்களையும் சூத்திரர்களையும் நல்லா பயன்படுத்துவாங்க, நல்லா பாதுகாப்பாங்க. அதனால இந்த லோகம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல முறையில போயிட்டு இருக்கும், ஸ்திதியாகும். அதனால வந்து பாத்தீங்கன்னா பரிரட்சித்தும் பிரம்ம க்ஷத்திர பரிபாலித்தே, பிராமணர்களையும் க்ஷத்திரியர்களையும் நல்லா பரிபாலனம் பண்ணணும் அப்படின்னா ஜெகத்து பரிபாலயுத்தும் அலம். இந்த ரெண்டு பேர்த்த காப்பாற்றணும் அப்படின்னா, க்ஷத்திரியர்களையும் பிராமணர்களையும் காப்பாற்றணும் அப்படின்னா இந்த உலகம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல முறையில காக்கப்பட்டதற்கு இந்த ரெண்டு பேரை காப்பாத்தினா போதும். அறிவுடையவர்களையும் பலமுடையவர்களையும் காப்பாற்றணும்னா மீதி இருக்கிற ரெண்டு பேர்த்தையும் இவங்க நல்ல முறையில காப்பாற்றுவாங்க, நல்லபடியா போகும் ராமராஜ்யம். எல்லாம் நம்ம சொல்றோம், முன்னாடி இருந்த ராஜாக்கள்லாம் அற்புதமா எல்லாம் லீட் பண்ணியிருக்காங்க. அப்ப எங்க இந்த ஞானம் இல்லாம போகுமோ அந்த இடத்துல வந்து சுல்தான் மாதிரி ராஜ்யம் போக ஆரம்பிச்சு. எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற ஹிஸ்டரி எடுத்து பாருங்க, ஒரு 2000 வருஷத்து ஹிஸ்டரி எடுத்து பாத்தீங்கன்னா வந்தவன் எல்லாம் அயோக்கியன், வந்தவன் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் உலகம் ஃபுல்லா எடுத்த ராஜாக்கள்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா ஒரே போகிகள், போகம் போகம் போகம், அவ்வளோ போகம். அந்த போகத்தினால வந்து என்ன பண்ணுவோம், புத்தி கெட்டு போயிடும், ஞானம்னு ஒண்ணு இருக்கவே இருக்காது. அப்ப ஞானமும் இருக்காது, போகியாவே ஆகி மக்களை வந்து கஷ்டப்படுத்தி, எல்லாத்தையும் வந்து கஷ்டப்படுத்தி துக்கத்தை கொடுத்து கெட்ட பேர் எடுத்துட்டு அவன் செத்து போயிடுவான், பாப்பியா போயிடுவான். இதான் நடந்திருக்கு, நம்ம பார்க்கணும் அடிச்சா. அப்ப அதனால முதல்ல வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு இந்த வித்யா கொடுக்கணும்னா க்ஷத்திரியர்களுக்கு இந்த வித்யாவை கொடுக்கணும்னு இவர் என்ன பண்றார், பகவான் சூரியனுக்கு கொடுத்தார் சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் இந்த யோகம் எப்படிப்பட்டது? அவ்யயம். அவ்யயம்னா என்ன அர்த்தம்? அவ்யய பலத்துவாத். இந்த யோகத்துக்கு பேர் அவ்யய யோகம்னு பேர், அழிவில்லாத யோகம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அழிவில்லாத மோட்ச பலனை கொடுப்பதால். அப்ப பலன் அடைய போறது வந்து மோட்சம், அது அழிவில்லாத, இது எட்டர்னலா இருக்கிறது. அந்த பலனை கொடுக்கக்கூடிய இந்த கர்ம யோகமும் ஞான யோகமும் இதுக்கு பேரே வந்து பாத்தீங்கன்னா அவ்யய யோகம் அப்படின்னு பேர் சொல்லியாச்சு. அப்புறம் நகி அஸ்ய சம்யக் தர்ஷன நிஷ்டா லக்ஷணஸ்ய மோக்ஷாக்கியம் பலம் ந வியேதி. நான் தூக்கி லாஸ்ட்ல போட்டுங்க. அஸ்ய அஸ்ய சம்யக் தர்ஷன நிஷ்டா லக்ஷணஸ்ய. இந்த ஆத்ம ஞானம் எப்படி போகும்? முதல்ல கர்ம அனுஷ்டானம், ரெண்டாவது கர்ம யோக அனுஷ்டானம், அதுக்கப்புறம் சமத்துவ புத்தி, அதுக்கப்புறம் வந்து சிரவணம், அதுக்கப்புறம் மனனம், அதுக்கப்புறம் நிதித்தியாசனம் சொல்றது நிஷ்டையை சம்பாதிக்கிறது. அந்த நிஷ்டையோட பரிபக்குவத்துல மோட்சம். இந்த மோட்சம் எப்படிப்பட்டது? திரும்ப பிறக்காத நிலையை கொடுக்கிறது. இது மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகக்கூடிய சம்யக்கு தர்ஷன.
சம்யக்கு தரிசனம்னா நன்றாக சாட்சா்காரம் செய்தல். நான் பிரம்மமா இருக்கேன், இந்த உலகம் எல்லாம் பொய்யானது, மற்றவங்களுக்கெல்லாம் சத்தியமா இருக்கும், ஆனா எவனுக்கு இந்த ஞானம் உண்டாச்சோ அவன் தெரிஞ்சிடும் இந்த உலகம் எல்லாம் பொய்யானது அப்படின்னு. பற்றுதல் இல்லாம அந்த ராஜா என்ன பண்ண முடியும்? இந்த லோகத்தை பரிபாலனம் பண்ண முடியும், லோக சங்கிரகமா பண்ண முடியும், ஜனகர் முதலியவர் மாதிரி. அப்ப இந்த சம்யக்கு தரிசனம் சொல்லக்கூடிய ஞான நிஷ்டைன்னு சொல்லக்கூடிய இந்த யோகமானது மோட்சம் என்று சொல்லக்கூடியது. இதனுடைய பலன், அந்த மோட்ச பலன் வந்து பாத்தீங்கன்னா நவ்யேதி, அந்த மோட்ச பலன் வந்து பாத்தீங்கன்னா அழிவற்றது, தேய்வதில்லை ஆயிடுச்சு. ஆனா சொர்க்கத்துக்கோ இல்ல வேற லோகத்துக்கோ போனா க்ஷீணே புண்ணியே மர்த்திய லோகம் விசந்தி சொல்லப்படுறாரு கீதாலேயே. வேற எந்த லோகத்தை அடைஞ்சாலும் கர்மத்தை பண்ணிட்டு திரும்ப கீழே இறங்கி வரணும், பலன் நாசமா போகும். ஒரு பானை பண்றோம், அந்த பானை ஒரு டைம்ல உடஞ்சி போற மாதிரியே நீங்க எந்த புண்ணிய கர்மா பண்ணாலும் எந்த உபாசனைகள் பண்ணாலும் அதனால அடையக்கூடிய லோக்கங்கள் எல்லாமே ஒரு டைம் பீயிங் இருந்துட்டு பலன் கொடுத்துட்டு ஒரு டைம்ல என்ன ஆயிடும்? நாசத்தை அடைஞ்சிடும். பேக் டு பெவிலியன், விசா காலம் முடிஞ்சு திரும்ப நீங்க உங்க ஓன் லேண்டுக்கு வரணும் சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஆச்சரிய சொல்றாரு, சச்ச அந்த அவ்யயமா இருக்கக்கூடிய இந்த யோகமானது, அந்த யோகத்தை விவஸ்வான், விவஸ்வான் என்ன பண்ணார்? விவஸ்வானா யாரு? சூரியன். சூரியனுக்கு பேரு இன்னொரு பேரு விவஸ்வான். விவஸ்வான் என்ன பண்ணார்? மனவே பிராக, மனுவிற்கு சொன்னார். மனுகு இக்ஷ்வாகவே, மனு அவருடைய புத்திரனா இருக்கக்கூடிய இக்ஷ்வாகு முனிவருக்கு கொடுத்தார், ராஜாக்கு. இக்ஷ்வாகுன்ற முதல் ராஜா, அந்த ராஜாவிற்கு கொடுத்தார். ஸ்வபுத்திராய. ஆச்சாரியர் எழுதுறார், இக்ஷ்வாகு யாரு அப்படின்னா அந்த மனுவோட ஸ்வபுத்திரன், தன்னுடைய சொந்த புத்திரன். கூடவே என்னது? ஆதி ராஜாய, ஆதி ராஜா, முதல் ராஜா வந்து பாத்தீங்கன்னா இக்ஷ்வாகு குலம் நம்ம சொல்றோம், இக்ஷ்வாகு குலம் நம்ம சொல்றோம், சூரிய வம்சத்தை. அப்ப அந்த இக்ஷ்வாகு குலம்ன்றது வந்து முதல் ராஜா வந்து ஆதி ராஜாய, ஆதி ராஜாவா இருக்கிற இக்ஷ்வாகுவிற்கு அந்த என்ன பண்ணார்? மனுவானவர் என்ன பண்றார்? அப்ரவீத்து, கூறினார், உபதேசித்தார் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இதுல வந்து கொஞ்சம் புரிதல் இருந்தா நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த தத்துவத்திற்கு ரீதியை எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரஷ்ன உபனிஷத்து படிக்கும்போது உங்களுக்கு நல்லா தெரியும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்டெப்பா இறங்குனீங்கன்னா சுத்த பிரம்மம் நிர்குணம் நிராகாரம், நம்ம அல்டிமேட் வந்து பாத்தீங்கன்னா அதுதான் அடையணும், அதுதான் ஆதார தத்துவமா இருக்கு. அது கூட வந்து பாத்தீங்கன்னா மாயா சேர்ந்தோன, மாயா என்ன சொல்லியிருக்கோம்? அபின்ன சக்தி. லைட்டோட தீபத்தை ஏற்றினீங்கன்னா தீபத்துக்கு கீழே இருக்கக்கூடிய ஷேடோ ஆயிடுச்சா? அப்போ வெறும் தீபத்தோட பிரகாசத்தை மட்டும் சொன்னா சுத்த சைத்தன்யம், அதோட ஷேடோவையோ கருப்பா இருக்கிற ஷேடோவையும் சேர்த்து சொன்னோம் அப்படின்னா, ரெண்டுத்தையும் சேர்த்து சொன்னா அதுக்கு பேர் என்ன பேர்? ஈஸ்வர தத்துவம் ஆயிடுச்சு. அப்ப அந்த ஷேடோ வந்து பாத்தீங்கன்னா மாயா அந்த சைத்தன்யத்துக்கு அபின்னமா இருக்கு. அபின்னம்னு என்ன அர்த்தம்? வேறில்லாததா இருக்கிறது. அப்ப வேறில்லாததா இருக்கும்போது அந்த ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்லும் போது ஈஸ்வர தத்துவம்னு சொல்றோம். அந்த மாயாவை விளக்கணும் அப்படின்னா சுத்த பிரம்மம், மாயையை சேர்த்தோம் அப்படின்னா அந்த சுத்த பிரம்மத்துக்கு பேரு ஈஸ்வரன் அப்படின்னா. அப்ப சுத்த பிரம்மம் தான் மாயையினால ஈஸ்வரன் என்ற பெயரை அடைந்தது, முதல் ஸ்டெப். இதுக்கப்புறம் அந்த ஈஸ்வர தத்துவம் என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல வந்து அகம் பகுஸ்யாம் பிரஜாயேய, முதல் சங்கல்பம் உபனிஷதங்கள் எல்லாம் இதான் வரப்போகுது. கிருஷ்ணத்துல இருக்கு, ஐத்திரேயத்துல இருக்கு, தைத்திரியத்துல இருக்கு, அது மாதிரி நிறைய உபனிஷத், சாந்தோக்கியத்துல இருக்கு, பிருகதாரண்யத்துல இருக்கு. சிருஷ்டியை பத்தி பேசும்போது அந்த மாயையோட சேர்ந்த ஈஸ்வரனுக்கு வந்து உள்ளுக்குள்ளார என்ன உண்டாச்சு அப்படின்னா ஒரு சங்கல்பம் உண்டாச்சு. சுத்த பிரம்மத்துக்கு சங்கல்பம் இல்லை, அந்த மாயையோடு சேர்ந்த அந்த ஈஸ்வர தத்துவத்துக்கு முதல் சங்கல்பம் உண்டாச்சு. நான் பலவாக ஆவேன், பலவாக ஆவேன் வேற, பலவற்றை சிருஷ்டிப்பேன் வேற. நான் பலவற்றை சிருஷ்டிப்பேன் அப்படின்னு சொல்ல, தனக்கு அந்நியமா சிருஷ்டிப்பேன் அப்படின்னு அவர் சங்கல்பம் பண்ணல. அவர் என்ன பண்ணார் அப்படின்னா நான் பலவாக ஆவேன் அப்படின்னார். ஒரு மாவு, இட்லி மாவு வந்து யோசிச்சுது, நான் வந்து பாத்தீங்கன்னா அநேக இட்லி தோசை ஊத்தாப்பமா மாறுவேன் அப்படின்னு ஒரே மாவு நினைச்சது. அது மாதிரி எடுத்துக்கணும். அப்ப வேற வேற இல்லை, தனக்கு வேறையா சிருஷ்டி பண்ணவே இல்லை. அப்ப பரமாத்மா என்ன பண்றாரு? ஈஸ்வரன் என்ன பண்றாரு அப்படின்னா நான் பலவாக ஆவேன்னு சிந்தனை பண்ணிட்டு அவர்கிட்ட இருந்து என்ன உண்டாச்சு அப்படின்னா முதல் தத்துவம் வந்து பாத்தீங்கன்னா பிராண தத்துவம் உண்டாயிற்று. நம்ம சிருஷ்டியில இதா இருக்கு. தூக்கத்துல நம்ம என்ன இருக்கோம்? நான் சுகமா தூங்குன, வேற ஒன்றையும் அறியவில்லை, ஈஸ்வர தத்துவம் வந்துருச்சு.
இதுல இருந்து முதல்ல உண்டாகிறது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா பிராண தத்துவம் உண்டாச்சு. ஈஸ்வரன் இருந்து பிராண தத்துவம் உண்டாச்சு. இந்த பிராண தத்துவத்துக்கு என்ன பேர் அப்படின்னா பிரதமஜான்னு பேர். முதலில் உண்டானது தத்துவத்துல முதல்ல உண்டான தத்துவம் பிரதம அப்படின்னா முதல்ல, ஜேன உண்டானது, பிரதமஜான்னு பேர். அந்த தத்துவம் எது அப்படின்னா பிராண தத்துவம்னு பேரு. அந்த பிராண தத்துவம் என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பிராண தத்துவம் தான் வந்து பாத்தீங்கன்னா தன்னை இரண்டாக ஆக்கி கொண்டது. அந்த பிராண தத்துவம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா சூரியனாவும் சந்திரனாவும் தன்னை ஆக்கி கொண்டது அப்படின்னு பிரஷ்னோபனிஷத் ஆரம்பிச்சு போகும். பிரஷ்னோபனிஷத் ரொம்ப முக்கியமானது. இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நம்ம பிரஷ்னோபனிஷத் படிக்கணும். அப்ப தன்னை வந்து பாத்தீங்கன்னா அந்த பிராண தத்துவம் என்ன பண்ணுச்சு, ரெண்டா தன்னை ஸ்பிளிட் பண்ணிச்சு. இந்த பிராணன் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னாச்சு, ஒன்னு எனர்ஜி ஒன்னு மேட்டர் அப்படின்னு ரெண்டா பிரிச்சுக்கிச்சு. சூரியன் சந்திரன், எனர்ஜி மேட்டர், இதான் ரெண்டு. சூரியன் அப்படின்னாவே வேற எதுவும் இல்லை சுவாமி. சூரியன் அப்படின்னா வெறும் எனர்ஜி, வெறும் பிராண தத்துவம். இந்த பிராண தத்துவம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பாக்குறமே, இந்த கோலக்கமா பாக்குறோம்ல சூரியனை பாக்குறமே, இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜடமான ஒரு வஸ்துவா நம்ம பாக்குறமே. இது அந்த சூரியன் சொல்லக்கூடிய அந்த ஹிரண்ய கர்ப்பர் பிராணசக்தியா உள்ள இருக்கார். அந்த சூரியனுக்கு உள்ளார இருக்கக்கூடியதுதான் பிராண தத்துவம், ஹிரண்ய கர்ப்ப தத்துவம், விஷ்ணு தத்துவம். அதோட ஸ்தூல தேகம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த சூரியன் அப்படின்றது ஸ்தூல தேகம். அப்ப அந்தர்யாமியா இருக்கக்கூடிய அந்த பிராண தத்துவம் என்ன பண்ணுச்சுன்னா தன்னோட ஸ்தூல தேகத்தில் அபிமானம் வச்சிருக்கிற பிரம்மான்றவருக்கு வந்து பாத்தீங்கன்னா முதல்ல உபதேசம் செய்தது. அப்ப சூரியன் ஸ்தூல தேகமா எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த சூரியன் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மா. அந்த பிரம்மாக்கு உள்ளார சூரியனுக்கு உள்ளார இருக்கக்கூடிய ஹிரண்ய கர்ப்ப தத்துவத்துக்கு என்ன பேரு, பிராண தத்துவத்துக்கு பேரு ஹிரண்ய கர்ப்பர். காயத்ரியில வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் சூரியனுக்கு அர்க்கியம் விடுறாங்கல்ல, நம்ம எல்லாரும் சூரியனுக்கு அர்க்கியம் விடுறோம். அந்த சூரியன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஹிரண்ய கர்ப்பரோட ஸ்தூல தேகம், விராட்டுன்னு பேரு. அந்த விராட்டுக்குள்ளார யாரு கண்ணுக்கு தெரியாம இருக்காரோ சூரிய நாராயணன் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, அந்த சூரிய நாராயணன்றவர் வந்து ஹிரண்ய கர்ப்பர், விஷ்ணு பகவான், பிராண தத்துவம், ஹிரண்ய கர்ப்பர் அப்படின்னு அவருக்கு பேர். அப்ப அவர் என்ன பண்றாரு அப்படின்னா முதல் உபதேசம் என்ன பண்றாருன்னா பிரம்மாவுக்கு முதல் உபதேசம் செய்யப்பட்டது அப்படி எடுத்துக்கணும். சூரியன் எடுத்தீங்கன்னா முதல் உபதேசம் அப்படின்னு ஒரு ரூட் எடுத்துக்கிட்டு அந்த சூரியன் அவரோட பிள்ளைக்குன்னு சொன்னார் அப்படின்னு ஒரு ரூட் எடுத்துக்கணும். அப்ப முதல் இது வந்து பாத்தீங்கன்னா இங்க ஆரம்பிக்கிறார். நான் ஹிரண்ய கர்ப்பரா இருக்கக்கூடிய நான், ஹிரண்ய கர்ப்பர்னு சொல்லக்கூடிய விஷ்ணுன்னு சொல்லக்கூடிய ஸ்திதிகர்த்தாவா இருக்கக்கூடிய நான், என்னுடைய அடுத்த டைல்யூஷன் ஃபார்மா இருக்கக்கூடிய அந்த சூரியனுக்கு, விராட்டுக்கு, பிரம்மாவிற்கு உபதேசம் செய்தேன். விராட்டு இல்லைன்னா பிரம்மா இல்லைன்னா சூரியன், இந்த மூணும் ஒரே மாதிரி வச்சு ஒரே அர்த்தம். விஷ்ணு, ஹிரண்ய கர்ப்பர், பிராணன், இந்த மூணு ஒண்ணு. சூரியனுக்குள்ளார என்ன இருக்கு, பிராண தத்துவம் இருக்கு. இதான் விஷயம். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இந்த சூரியன் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டா சூரியன்ல இருந்து சிருஷ்டி கிரியேஷன் ஆகுது. அவர்தான் மனுவிற்கு சொன்னார். பிரம்மாவோட கீழே வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 14 மனுக்கள் இருக்கிறார்கள். பிரம்மாக்கு கீழே அவருடைய மானச புத்திரர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க 14 மனுக்கள் இருக்கிறாங்க. நிறைய புள்ள சூரிய பிரம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா 101 பிள்ளைகள். பிரம்மா வந்து பாத்தீங்கன்னா 101 குழந்தைங்களை பெற்றெடுக்கிறார். அந்த மானச புத்திரர்கள்னு பேர், 101 பேரு மானச புத்திரர்கள். இந்த மானச புத்திரர்கள்ல வந்து பாத்தீங்கன்னா மரீச்சியாதி அப்படின்னு ஆச்சாரியர் முதல்லயே சொன்னார்ல, முதல் புத்திரன் வந்து பாத்தீங்கன்னா மரீச்சி. ஆனா என்ன ப்ராப்ளம்னா மரீச்சிக்கு சாமர்த்தியம் இல்லை. மரீச்சி என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா கிரியேஷன் பண்றதுல சாமர்த்தியம் இல்லாம தியானம் பண்றதுல அவருக்கு சாமர்த்தியம். அவர் பாட்டு கண்ண மூடி உட்காந்துட்டார். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா மரீச்சிக்கு அப்புறம் கஷ்யப்ப முனிவர் அப்படின்னு ஒரு முனிவர் நம்ம ஃபேமஸா நம்ம பார்த்துருப்போம். கோத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான கோத்திரம் காஷ்யப்ப கோத்திரம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான கோத்திரம். அந்த கஷ்யப்பவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் இந்த மரீச்சிக்கு அடுத்தவரா இருக்கிறவர், ரொம்ப சாமர்த்தியசாலியா இருந்தவர். அந்த கஷ்யப்ப முனிவர் என்ன பண்றாரு அப்படின்னா அவர்கிட்ட இருந்துதான், அவரும் ஒரு மனு, கஷ்யப்பர்ன்றது ஒரு மனு. அந்த மனு என்ன பண்றாரு அப்படின்னா நல்ல சிருஷ்டி பண்றதுல ரொம்ப சாமர்த்தியத்தை உடையவரா இருந்தார். அவர்கிட்ட இருந்துதான் மனிதர்கள், அவர்கிட்ட இருந்துதான் தேவர்கள், அவர்கிட்ட இருந்துதான் அசுரர்கள். இந்த மொத்த உலகத்தோட கிரியேஷன்ல எல்லா கிரியேஷனையும் முழுசா பண்ணது யாரு, அந்த கஷ்யப்பர்னு சொல்லக்கூடியவர்.
அந்த கஷ்யப்பர் வந்து பாத்தீங்கன்னா மனுவுல வந்து பாத்தீங்கன்னா பிரதான மனுவா ஒவ்வொன்றா எடுத்துக்கிறோம். அப்ப மரீச்சியை வந்து பாத்தீங்கன்னா மனுவா ஸ்வீகாரம் பண்றது இல்ல, கஷ்யப்பர் இருந்து வந்து பாத்தீங்கன்னா மனுவோடது ஸ்டார்ட் ஆகுது. மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 14 மனுக்கள் இருக்காங்க. மனுக்கள் அப்படின்னா மனுஷர்களுக்கு அதிபதியா இருக்கிறவங்க, சிருஷ்டிகர்த்தாவா இருக்கிறவங்க எவங்களோ அவங்களுக்கு பேர் மனுக்கள்னு பேரு. எத்தனை மனுக்கள்? 14 மனுக்கள். ஒவ்வொரு மனுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப நம்ம போயிட்டு இருக்கிறது 7வது மனு. இப்ப நம்ம போயிட்டு இருக்கிறது வைவஸ்வத மன்வந்தரம் அப்படின்னு பேர். மனுவோட காலம் என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா 72 சதுர்யுகங்கள் சேர்ந்தது ஒரு மனுவோட காலம். ஒரு மனுவோட காலத்துல எத்தனை பேர் இருக்கோ? இப்ப சதுர்யுகம் 51 வயசு. தித்தீய பரார்த்தே சங்கல்பம் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா வைவஸ்வத மன்வந்தரே தித்தீய பரார்த்தே அப்படின்னு சங்கல்பம் பண்ணுவாங்க. தித்தீய பரார்த்தம்னா 51 வயசு, 50 வயசு கடந்து போச்சு அவருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? 72 மன்வந்தரத்துல பாதி போயிடுச்சு. 36 மன்வந்தரம் கிராஸ் ஆகி இப்ப 37வது சதுர்யுகம் போயிட்டு இருக்கு. 36 சதுர்யுகங்கள் போயிடுச்சு, 37வதுக்கு மேல போயிட்டு இருக்கு. 51 வயசு அவருக்கு இப்போ மனுக்கு. இவர் வந்து பாத்தீங்கன்னா 72 சதுர்யுகம் முடிஞ்சோன்னா இவரோடது போயிடும். அடுத்த சாபர்ணி மனுன்னு அடுத்தவர் ஸ்டார்ட் ஆகும் உங்களுக்கு. அப்போ இதே மாதிரி இன்னும் 7 மனுக்கள் போனோன்னு 14 மனுக்களோட காலம் முடியும் போது 72 × 14 போட்டு பாத்தீங்கன்னா 864 வரும். 864 சதுர்யுகங்கள் ஒரு பிரம்மாவோட பகல் பொழுது. இதுக்கு பேரு கல்பகாலம் அப்படின்னு பேர். அப்ப பிரம்மா வந்து பாத்தீங்கன்னா யாரு? சூரியன் அப்படின்னு சொன்னோம்ல. சூரியன்ல அபிமானம், சூரியன்ற அந்த ஸ்தூலத்தை அபிமானம் வச்சிருக்கிற ஒரு பேர் பிரம்மா, அவரோட தேகம் அது. அவர்கிட்ட இருந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த மனுக்கள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய 14 மனுக்கள் வந்து போயிட்டே இருப்பாங்க. சூரியன் அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சூரியன் இல்லாம போயிடும். அவர் வந்து பாத்தீங்கன்னா தூங்கிடுவார். சூரியன் இல்லாம போகணும்னு என்ன அர்த்தம்? சூரியன் தூங்கி விடுவார். 864 சதுர்யுகங்கள் தூங்கினதுக்கு பிறகு திரும்பவும் அவர் கிரியேஷனை ஆரம்பிப்பார் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா மனுல இருந்து ஆரம்பிக்குது வைவஸ்வத மன்வந்தரம். அந்த வைவஸ்வத மனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு புள்ளையாண்டான் இருந்தார். அந்த புள்ளையாண்டான் பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா இக்ஷ்வாகு அப்படின்னு பேர். அப்ப இங்க மனுன்னு போட்டதுல நம்ம என்ன பண்ணிக்கணும்? எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கணும், வைவஸ்வத மனுன்னு எழுதிக்கணும். அதுக்கப்புறம் அவர்கிட்ட இருந்து இக்ஷ்வாகு மகரிஷி வந்தார். அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சூரிய வம்சத்தை நல்லா பிரவர்த்திக்க பண்ணார். ரொம்ப நல்ல ராஜாவா இருந்தார். வந்துருங்க அடுத்த 2வது ஸ்லோகம். ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜர்ஷயோ விதுஹு சகாலேனேகமகதா யோகோ நஷ்ட பரந்தப. ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜர்ஷயோ விதுஹு சகாலேனேகமகதா யோகோ நஷ்ட பரந்தப. ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜர்ஷயோ விதுஹு சகாலேனேகமகதா யோகோ நஷ்ட பரந்தப. ஏவம் ஹே பரந்தப எடுத்துங்க. பரந்தபகனா பரான் தாபயதி பரந்தப. ஆச்சாரிய லட்சணம் சொல்ல போற. ஹே அர்ஜுனா, பரந்தபடுறது அர்ஜுனனை சம்போதனம் பண்றது. ஹே பரந்தப. ஏவம் அப்படின்னா இந்த விதமாக. பரம்பரா பிராப்தம். பரம்பரா பிராப்தம்னா என்ன அர்த்தம்? பகவான் ஹிரண்யகர்ப்பர்ட்ட இருந்து பிரம்மாக்கு வந்துச்சு, பிரம்மாட்ட இருந்து மனுக்கு வந்துச்சு, மனு பிரஜாபதிட்ட இருந்து இக்ஷ்வாகுட்ட வந்துச்சு, இக்ஷ்வாகு அவரோட பிள்ளைக்கு சொன்னார். இதே மாதிரி பரம்பரை 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 பரம்பரையா வந்துகிட்டே இருந்துச்சு. இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு யாருக்காவது சொல்லலாம், சாமி இது எல்லாம் ராஜாவே வந்துட்டு இருக்காங்க சாமி, ஆனா இப்ப இருக்கிற குரு பரம்பரையை எடுத்து பார்த்தா எல்லாம் பிராமணர்கள் தானே இப்ப இருக்காங்க. தெளிவு வருமா உங்களுக்கு? வரும்போது வந்து பாத்தீங்கன்னா சாந்த பிருகதாரண்யத்துல ஒரு அஜாத சத்ரு பாலாக்கி அப்படின்னு ஒரு கதை வருது, ஒரு ஸ்டோரி, ஒரு உபதேசம் நடக்குது. ஒரு பிராமணர் வந்து அறகுறையா தெரிஞ்சுக்கிட்டு, பாலாக்கின்னு ஒரு பிராமணர் அறகுறையா தெரிஞ்சுக்கிட்டு ராஜாட்ட கொஞ்சம் சன்மானத்தை வாங்கலாமே, ஏதாவது ராஜாட்ட போயிட்டு எதையாவது சொல்லி எதையாவது வாங்கிக்கலாம் அப்படின்னு இவர் என்ன பண்ணார், நான் உங்களுக்கு ஆத்ம ஞானத்தை கொடுக்குறேன், எனக்கு நீங்க சன்மானம் பண்ணுங்க அப்படின்னு ஒரு பாலாக்கின்னு ஒரு பிராமணர் என்ன பண்றாரு, போய் அவஸ்தாத்திரயத்தை பத்தி அந்த அஜாத சத்ருன்னு சொல்லக்கூடிய ராஜாட்ட வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு, உபதேசம் பண்றாரு.
உபதேசம் பண்ணும் போது இவர் ஞானத்துல இச்சை உள்ளவர். யாரு? அந்த அஜாசத்துன்ற ராஜா. அப்படி இருக்கிறவர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, இவரு கூப்பிட்டு உட்கார வச்சு நல்ல மரியாதை பண்ணி எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கும் போது பார்த்தா பாத்தீங்கன்னா இவருக்கு அறகுறையா தெரிஞ்சு, ஐயோ அவஸ்தா தெரியும், ஜாகிரதம் சொப்பனம் சுசுப்தி. நான் நேற்று மாண்டுக்கியத்துல யோக சாஸ்திரத்துல சொல்லிட்டு இருக்கேன், மாண்டுக்கியத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். ஜாகிரதம் என்ன, சொப்பனம் என்ன, சுசுப்தி என்ன, அகார உக்காரம் அகாரம் நம்ம பேசிட்டு இருக்கோம். இந்த விஷயத்தை பத்தி பாத்தீங்கன்னா பிருகதாரண்யம், சாந்தோக்கியம் எல்லாத்துலயும் ஞானம்னாவே என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, அவஸ்தாத்திரயத்தை விசாரம் பண்ணாதான் இந்த அவஸ்தாத்திரயத்துக்கு அதிகம் தாண்டி இருக்கிற ஆத்மாவை அறிய முடியும். ஞானம்னாவே அவஸ்தாத்திரயத்தை பத்தி கிளியரா தெரியணும். அதனாலதான் உங்களுக்கு திரும்ப திரும்ப நான் சுசுப்தியை பத்தி அதிகமா சொல்றேன். அப்ப அது தெரியணும். அது இவர் பாக்குறாரு, உபதேசம் பண்ணும்போது பார்த்தா அறகுறையா தெரிஞ்சிருக்கு பாலாஜிக்கு வந்தவருக்கு. உடனே ராஜா என்ன பண்றாரு, உங்களுக்கு என்ன வேணும், சம்பாவனை தானே வேணும் அப்படின்னு அவருக்கு எல்லாத்தையும் கொடுத்து, நீங்கள் என்ன தெரிஞ்சிருக்கீங்களோ அது பாத்தீங்கன்னா குறை உள்ளது அப்படின்ட்டு முதல்ல குருவாயிருந்து இவர் சிஷ்யனா இருந்தார் ராஜா. அதுக்கப்புறம் இவர் பாத்தீங்கன்னா இப்படி சொன்னோன்னு உடனே பாலாஜி சொன்னார், அப்போ உங்களுக்கு முழுசா தெரியுமா இதை பத்தி அப்படின்னா, எனக்கு நல்லா தெரியும் இதை பத்தி அப்படின்னோட எனக்கு உடனே எனக்கு அதை உபதேசியுங்கள் அப்படின்னு பாலாக்கி என்ன பண்றாருன்னா அஜாத சத்ருக்கு சிஷ்யன் ஆயிடுறார். அப்ப சிஷ்யன் ஆகும் போது அந்த அஜாத சத்ருன்னு சொல்லக்கூடிய ராஜா ஒரு வச்சனம் சொல்றார் உபனிஷத்துல, பிருகதாரண்யத்துல இருக்கிற மந்திரம் சொல்றார், இதுதான் இதுவரைக்கும் இந்த வித்யா இந்த ஆத்ம வித்யா இதுவரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா க்ஷத்திரியர்கள் கையில, ராஜாக்கள் கையில இருந்துச்சு. இப்பதான் முதல் முறையா நான் என்ன பண்றேன் அப்படின்னா பிராமணருக்கு கொடுக்கின்றேன் அப்படின்னு முதல் டைம் பாத்தீங்கன்னா பிராமணருக்கு உபதேசம். பிராமணர்களுக்கு பாத்தீங்கன்னா சத்துவ புத்தி அதிகமா இருக்கிறதுனால டக்குன்னு பிடிச்சிக்க முடியுது. அதனால பாத்தீங்கன்னா அந்த பரம்பரை அப்படியே மெதுவா 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 இந்த ராஜாக்கள் எல்லாம் பரம்பரையில வந்தவன் எல்லாம் போகியா மாறிட்டான். அதே நேரத்துல இந்த பிராமணர்கள் எல்லாம் கொஞ்சம் நிஷ்டை உடையவங்க, அவங்கள்ட்ட பாத்தீங்கன்னா குரு பரம்பரை ஃபுல்லா பிராமணனாவே வந்துகிட்டு. க்ஷத்திரியர்களும் இருக்காங்க, க்ஷத்திரியர்களும் பிராமணர்களும். ஆனா க்ஷத்திரியர்கள் ரொம்ப கம்மியா போயிட்டாங்க. பிராமணர்கள்ட்ட பாத்தீங்கன்னா குரு தன்மை அதிகமாவே இருக்கிறது. அப்ப இதை மனசுல வச்சுக்கணும். இதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா சாந்தோக்கியத்துல பாத்தீங்கன்னா ஒரு வித்தியா இருக்கு. சாந்தோக்கியத்துல பாத்தீங்கன்னா அஸ்வபதி ராஜா பேர் பாத்தீங்கன்னா அஸ்வபதி அப்படின்னு பேரு. அந்த அஸ்வபதி ராஜா என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 4 பிராமணர்கள் பாத்தீங்க அப்படின்னா விராட் உபாசனையை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக வராங்க. அக்னிஹோத்திர வித்யா அப்படின்னு பேர், அதுக்கு பேர். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவரும் இதே விஷயத்த சொல்றார், இது வரைக்கும் இந்த வித்யா பாத்தீங்கன்னா பிராமணர்களுக்கு போனதில்லை, இதான் ஃபர்ஸ்ட் முறையா நான் பாத்தீங்கன்னா பிராமணர்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு உபாசனா மெத்தடையும் பாத்தீங்கன்னா அப்படின்னா பிராமணர்களுக்கு ஷிஃப்ட் பண்றார். அவர்கள் மூலமா அக்னிஹோத்திர வித்யா பரம்பரையா பிராமணர்கள் மூலமா வந்துகிட்டு இருக்காரு. இதே பாத்தீங்கன்னா ஜனக மகாராஜாவோட இதுல பிருகதாரண்யத்துல வருது. ஜனக மகாராஜா பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்றார், பெரிய உபாசகரா இருந்திருக்காரு, விராட் உபாசகர். அவர் பாத்தீங்கன்னா ஜனக மகாராஜா என்ன பண்றாரு, யாஜ்ஞவல்யர்னு சொல்லக்கூடிய பிராமணருக்கு அந்த வித்யாவை ராஜா பாத்தீங்கன்னா குருவா இருந்துகிட்டு சிஷ்யனை பாத்தீங்கன்னா யாஜ்ஞவல்யருக்கு உபதேசம் பண்றார் அப்படின்னு. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிராமணர்களுக்கு பாத்தீங்கன்னா சத்திரியர்கள்ட்ட இருந்துதான் இந்த வித்யா இதாச்சு. அப்ப இங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்துடும். அப்ப இந்த விதமா பரம்பரா பிராப்தம், ஏவம் பரம்பரா பிராப்தம், இந்த விதமா பரம்பரையாக குரு சிஷ்யன் இதுலயும் பாத்தீங்க அப்படின்னா தெரியும், நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்திஞ்ச தத்புத்திர பராசரஞ்ச வியாசம் சுகம் இருக்குல்ல, சுகமுனிவர் வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அப்பா புள்ளனே வந்திருக்கும். சுகமுனிவருக்கு அப்புறம் சுகர் பாத்தீங்கன்னா கௌடபாதருக்கு உபதேசம் பண்ணார், கௌடபாதர் கோவிந்த பகவத் பாதருக்கு உபதேசம் பண்ணார், கோவிந்த பகவத் பாதர் சங்கரருக்கு உபதேசம் பண்ணார். இதுக்கப்புறம் சுகருக்கு கீழே இருக்கிறது எல்லாம் குரு சிஷ்ய பரம்பரை, அப்பா புள்ள பரம்பரா இல்லை. அப்ப இந்த பரம்பரையா இதுவரைக்கும் வந்திருக்கிற இந்த வித்யாவானது இந்த யோகத்தை ராஜரிஷயோ விதுகு, ராஜரிஷிகள் அறிந்திருந்தார்கள். ராஜரிஷிகள் என்ன அர்த்தம், ராஜாக்களாகவும் இருந்துகிட்டு ரிஷிகளாகவும் இருந்தவர்கள் எவர்களோ அவர்களுக்கு பேரு ராஜரிஷிகள் அப்படின்னு பேரு. அப்ப ராஜாவாவும் இருந்தாங்கன்னு என்ன அர்த்தம், லோக சங்கிரகம். ஞாபகத்துல வச்சுக்கணும், ஜனகர் முதலியவர்கள் லோக சங்கிரகமா பூரண ஞானத்தோட இருந்துகிட்டு அரசாட்சி பண்ணாங்க.
ரிஷி அப்படின்றதுக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா? ரிஷினா ஒரு அர்த்தம் மந்திர திரஷ்டாரக, ரிஷயோ மந்திர திரஷ்டாரக. ரிஷிகள் அப்படின்னா மந்திரத்தை பார்த்தவர்கள் அப்படின்னு பேர். வேத மந்திரங்கள் எல்லாம் ரிஷிகள்ட்ட இருந்து அவங்க தியானத்துல பார்த்து நம்ம இந்த உலகத்துக்கு கொடுக்கப்பட்டது. அப்ப ரிஷிகள்னாவே மந்திர திரஷ்டான்னு பேர். யாருக்காவது பட்டெல்லாம் கொடுத்துடாதீங்க, ரிஷிகள் காலம் இப்ப இல்ல. சங்கர ஆச்சாரியார் தான் சொல்ற மொழிய சங்கர ரிஷின்னு சொல்லல. ஆனா இப்போ இந்த விவரம்லாம் தெரியாதவங்க நிறைய பேர் இப்ப என்ன பண்றாங்கன்னா, என் குரு ரிஷியாக்கும், நான் ரிஷியா இருக்கிறேன், நான் அவர் ரிஷியா இருக்கேன், அவர் ரிஷி எடுத்து எப்படி எடுத்தாரோ எல்லாம் ரிஷி ஆயிட்டாங்க. ஐயோ, ரிஷிகள் காலம்லாம் முடிஞ்சு போச்சுப்பா, அதெல்லாம் வைதிக காலம்னு பேரு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா வியாச மகரிஷிலாம் சொல்லுவோம் மொழிய, ஏன் வியாச மகரிஷி சொன்னதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சங்கர மகரிஷின்னு சொல்ல வேண்டியதானே? ஏன் சங்கர மகரிஷின்னு சொல்லாம சங்கர ஆச்சாரியர்னு ஏன் சொல்றோம்? ரிஷிகள் காலம் வேற, இந்த காலம் வேற. இப்பெல்லாம் ரிஷிகள் யாருக்கும் பட்டம் கொடுத்துடாதீங்க. ஒரு அர்த்தம் ரிஷிகை. ரெண்டாவது அர்த்தம் ரகசியார்த்தம் என்ன அப்படின்னா, ரிஷதி கச்சதி ஸ்வரூபம் பிரதி இது ரிஷி. எவர்கள் வந்து பாத்தீங்கன்னா உள்ள போறது வெளியில வர்றது, உள்ள போறது வெளியில வர்றது, உள்ள போறது வெளியில வர்றதுன்னு இருக்காங்களோ அவங்களுக்கு உள்ள போய் நிக்க தெரிஞ்சிருச்சு அகமகம்ல. அப்ப உள்ளயும் போய் சொரூபத்துல நிப்பாங்க. விவகாரம் வரும்போது வெளியில வந்து விவகாரம் பண்ணுவாங்க, உள்ள போவாங்க வெளியில போவாங்க. இந்த சாமர்த்தியம் இருந்திருக்கு. அப்ப ஜீவன் முக்தர்களா இருந்துகிட்டு உள்ள வெளியில டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா ரிஷிகின்னு பேர். ரிஷினா ரிஷதி கச்சதி. ரிஷதி அப்படின்னா கச்சத்தின்னு அர்த்தம். ரு கத்தி அர்த்த தாத்து. ரூன்றது செல்லுதல் அப்படின்னு அர்த்தம். எதை நோக்கி போறாங்க? உள்ள போறாங்க வெளியில வராங்க, உள்ள போறாங்க வெளியில வராங்க. அவர்களுக்கு பெயர், சொரூபத்துக்கும் வெளியிலையும் வந்து போறவங்களுக்கு பெயர் ரிஷி. அப்படி ராஜாக்களாவும் இருந்துகிட்டு ரிஷியாவும் இருந்துகிட்டு இருந்தவங்க எவ்வளோ, அவங்களுக்கு எல்லாம் பேரு ராஜ ரிஷிகள்னு பேரு. அவர்கள் இந்த கர்ம யோகத்தையும் ஞான யோகத்தையும் ஞான நிஷ்டையையும் அறிந்திருந்தார்கள். ச யோக, அந்த யோகமானது மகதா காலேன, ச காலேன இக மகதா, காலேன இகன்னு பிரிக்கணும். இந்த இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்தில் இகன்றது காலேனேக, காலேனேக பிரிச்சோம்னா காலேன இக. இந்த லோக்கத்துல மகதா காலேன, பெரிய காலம், தீர்க்க காலம் ஆயிடுச்சா, 51 வயசு. என்னது அவர் சொன்ன டீச்சிங் வந்து பாத்தீங்கன்னா 51 இதா வந்து பாத்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்கு. பிரம்மாவோட இந்த மனுவோட 51 வயசு ஆகி போச்சு. அப்ப டீச்சிங் மெதுவா 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 மகதா காலேன, ரொம்ப காலமா வந்து பாத்தீங்கன்னா மெதுவா மெதுவா டைல்யூஷன் ஆகி என்ன ஆச்சுன்னா ச யோக, அந்த யோகமானது நஷ்டத்தை அடைந்து விட்டது. ரொம்ப கம்மியா இருக்குங்க, பேசுறவங்களே இல்லை, எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரே முட்டாள் மயம் ஆகி போச்சு. எல்லாம் பகிர்முகம் ஆயிட்டோம். யாருக்கும் லைஃப்னா என்னன்னு தெரியாம போச்சு. அப்பா அம்மா மூலமா வந்திருக்கணும், அப்பா அம்மா மூலமா வரவே இல்லை வித்யா. வெளியில ஆச்சாரியர் மூலமா வந்திருக்கணும், அந்த ஆச்சாரியரும் புத்தி கெட்டு போயிட்டார், அந்த ஆச்சாரியருக்கும் ஒன்றும் தெரியல. அப்ப எல்லாம் எக்ஸ்ட்ரோவெட்டா லௌகிகமான மனிதர்களா மாறிட்டோம். இந்த யோகமானது சின்ன வயசுலயே நமக்கு கிடைச்சிருக்கணும், கிடைக்காம போச்சு. பெரிய வயசானாலும் கிடைச்சிருக்கணும், கிடைக்கல. எங்க தேடி பார்த்தாலும் இல்லாம எங்கெங்கயோ அரிதா இருக்கு. அப்ப இந்த யோகம் எப்படி ஆயிப்போச்சு அப்படின்னா, நீண்ட காலம் வந்ததுனால தேஞ்சு நஷ்டமாயி போச்சு. நஷ்டம்னா என்ன அர்த்தம்? நஷ்டம் ஆகாது, அவ்யக்தம் ஆயிப்போச்சு, ரொம்ப குஹ்யமாயி போச்சு, வெளிப்படாமல் மறைந்து போயிட்டு அப்படின்னு ஆச்சாரிய சொல்றாரு. பாஷ்யத்தை நம்ம நாளைக்கு படிக்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருபியோ நமः. ஹரி ஓம். ஓம் கீதா சாஸ்திரமிதம் புண்ணியம் யः படேத் பிரயதத்மான் விஷ்ணோ பதமவாப்னோதி பயசோகாதிவர்ஜிதः. கீதாத்யயனசீலஸ்ய பிராணாயாம பரஸ்ய ச நைவ சந்தேஹி பாபானி பூர்வஜன்ம கிருதானி ச. மலநிர்மோச்சனம் பும்சாம் ஜலஸ்நானம் தினே தினே சகிருத்கீதாம்பசி ஸ்நானம் சம்சாரமலநாசனம். கீதா சுகீதா கர்த்தவ்யா கிமன்யை சாஸ்திர விஸ்தரைஹி யா ஸ்வயம் பத்மநாபஸ்ய முகபத்மாத் விநிஸ்ருதாம். பாரதாமிருத சர்வஸ்வம் விஷ்ணோ வக்த்ராத் விநிஸ்ருதம். கீதா கங்கோதகம் பீத்வா புனர்ஜன்ம ந வித்யதே. சர்வோபனிஷதோ காவः தோக்தா கோபாலநந்தனः. பார்த்தோ வத்சசுதீர்போக்தா துக்தம் கீதாமிருதம் மகத்.
ஏகம் சாஸ்திரம் தேவகி புத்திரகீதம் ஏகோ தேவோ தேவகி புத்திர ஏவ ஏகோ மந்திரஸ்தஸ்ய நாமானி யானி கர்மாப்யேகம் தஸ்ய தேவஸ்ய சேவா இது ஸ்ரீமத் பகவத்கீதா மாஹாத்மியம் சம்பூர்ணம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீ கிருஷ்ண 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 காயேன வாசா மனச இந்திரியைர்வா புத்யாத்மனா வா பிரகிருதேர் சுபாவாத் கரோமி யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத். இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. இதெல்லாம் சொல்றது எதுக்கு அப்படின்னா, நமக்கு கிடைச்சிருக்கிறது ரொம்ப அபூர்வம். அதனால லௌகிக வித்யாலாம் வந்து சும்மா குப்பனும் சுப்பனும் எதையோ சொல்லிட்டு போவாங்க. இந்த வித்யா வந்து பார்த்தீங்கன்னா பெரியவங்களால இது பண்ணது, அனுஷ்டிக்கப்பட்டது. அதனால ரொம்ப சின்சியரா, எவ்வளோ சின்சியரா இதை சேவிக்கணுமோ அது மாதிரி சேவிக்கணும். நமஸ்காரம் 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 நமஸ்காரம்.